सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गोऽक्षा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितपीतगोत्रपरमो निर्मत्सराणां सतां वेद्यं भातृमास्तममन्त्रमस्तु शिवं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते कृपापरैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोः गलितं फलं सुगन्धामृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं परं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय भगवन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कपिलर பிறந்தார், அதோட எடுத்துருக்கு. கர்தம பிரஜாபதி கபிலரோட அப்பா. அவர் பெரிய யோகீஸ்வரன், முன்னாடியே தபஸ்வி. இப்போ எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு பந்தமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆப்தா பாகவதி கதி அப்படின்னு அவர் பகவானையே அடைஞ்சிட்டார். பகவானையே சமாதியிலேயே இருக்கணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். இங்கே அம்மாவும் அந்த பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அவருக்கு 9 பொண்கள், கர்தம பிரஜாபதிக்கு. அவளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இவர் கபிலர், அவள் அம்மா 2 பேர் தான் இங்கே இருக்கா. கபிலர் பகவான் அப்படின்னு கர்தம பிரஜாபதிக்கும் தெரியும், தேவகூதிக்கும் தெரியும். தேவகூதிக்கிட்ட கபிலர் சொல்லினார், கர்தம பிரஜாபதி முன்னாடியே சொல்லியிருக்கார். கர்தமர் அந்த கபிலர் பகவான் தான் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கார். ஆனால் கபிலர் அதெல்லாம் சொல்லி, பகவான் எப்போதுமே நான் பகவான், நான் தான் சர்வேஸ்வரன்லாம் சொல்ல மாட்டார். அவர் மாட்டு தன்னுடைய தர்மத்தில் இருந்துருப்பார். எந்த அவதாரத்துலையுமே அப்படிதான், தன்னுடைய தர்மத்தில் அவர் மாட்டுக்கு இருந்துருப்பார். பிறர் அவரை பார்க்குறவா, தகுதி உடையவா, அவளுக்கு இவர் பகவான் அப்படின்னு தெரியும். அப்படிதான் அது. இவர் கபிலர் மாத்திரை சுசுரூஷம் பண்ணிட்டு அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அப்பா விட்டுட்டு போயிட்டா. அம்மாவுக்கு சுசுரூஷம் பண்ணிட்டு அம்மாவோட இருந்துருக்கார். அப்போ அம்மாவுக்கு தெரியும் இல்லையோ, அப்போ அம்மாவுக்கு இவர் கபிலர் பகவான் அப்படின்னு தெரியும். அதனால் அம்மா கேட்குறார், எனக்கு ஆத்மவித்தியை சொல்லிவிடுவோம், எனக்கு ஆத்மாவை பற்றி சொல்லிவிடுவோம், இந்த விஷயங்களை சொல்லிவிடுவோம். ஸ்திரீகள் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். ஸ்திரீகள்லாம் பாரத தேசத்தில் முன்னாடிலாம் படித்ததில்லை. இப்போ இந்து மதத்தில் இருந்தால் இந்து மதம் ஸ்திரீகளை படிக்க விடாது அப்படின்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்திலேருந்து ஆரம்பித்து வெள்ளைக்காரன் இங்கே வர வரைக்கும் இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ்லையும், கிட்டத்தட்ட எல்லா ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ்லையும் ஸ்திரீகள் படித்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸ்திரீகள் வேதத்திலேயே பசினி துவம் விதத்தம் ஆபதாசின்னு ஒரு மந்திரத்தில் வர விஷயம். அதாவது ஒரு சபையில், அந்த சபையையே உன் கண்ட்ரோலில் வச்சுட்டு, எல்லாரையும் உன் கவனத்தில் வச்சுட்டு நீ பேசு, விஷயத்தை பேசு, ஒரு பெரிய விசார சபையில் பேசுன்னு வேதம். அப்புறம் உபனிஷத்தில் நிறைய பிரம்ம விசாரம் பண்ணுற ஸ்திரீகள்லாம் கார்கி அப்படிங்கிறவெல்லாம், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவெல்லாம் சாஸ்திர விசாரம் பண்ணுறாங்க உபனிஷத்தில். அதுக்கப்புறம் ராமாயணத்துக்கு வந்தோம்னா, ராமாயணத்தில் சீதை ஸ்ருத தர்ம பராவரா, நான் படிச்சிருக்கேன். ஸ்ருதம் அப்படின்னா கல்வி, கேள்வின்னு 2 இருக்கு இல்லையா. ஸ்ருதம்ங்கிறது பொதுவாக கேட்டது அப்படின்னு அர்த்தம், கேட்கறதுனா படிக்கிறதுன்னு அர்த்தம். சீதை நான் படித்தேன் அப்படிங்கிறேன். சீதையை ராணியாக்குறேங்கிற வசிஷ்டர். ராணியாக்குறதுனா சும்மா ஏற்றி வச்சிட முடியாது, அவ்வளோ குவாலிட்டி இருந்தால் தான் ராணியாக்க முடியும். அப்போ அந்த படிப்பு இருக்குங்கிறது தெரியுது. இந்த விஷயத்தில் இன்னொன்று, கிருஷ்ணன்
கிருஷ்ணன் காஷ்மீர் காஷ்மீர் அந்த ராஜாக்களோட ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காரு ஒருத்தர், ராஜதரங்கிணின்னு பேர் இருக்குது. அந்த ராஜதரங்கிணிங்கிற கிரந்தத்தில் கிருஷ்ணன் ஒரு பெண், அந்த ராஜாவோட மனைவி, அந்த காஷ்மீர் ராஜாவோட மனைவி, அவளை அந்த காஷ்மீர் ராஜ்யத்துக்கே ராணி ஆகிருக்கான். அந்த ராஜா தன்கிட்ட வந்து தோத்து போயிட்டான், அவன் போயிட்டான், கிருஷ்ணனோட மார்க்கெட்டியராக போய் சண்டை போட்டு போயிட்டான். அந்த ராஜாவோட மனைவியை கிருஷ்ணன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக்கினான் அப்படின்னு வருது. அது மாதிரி ராமாயணத்திலே பின்னாடி தாரை நல்லா படிச்சிருக்கா அப்படின்னு வாலி சொல்லுவான். வாலி சுக்ரீவன்ட்ட உனக்கு என்ன ராஜ்ய விஷயமாக உனக்கு என்ன இது வேணும்னாலும் தாரைக்கிட்ட கேட்டுக்கோ, தாரை ஒன்று சொல்லிட்டா சந்தேகமே இல்லாமல் நீ அதை பண்ணலாம் அப்படின்னு வாலி சொல்லுவோம். இப்போ அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ அதில் ஒரு கல்வியும் இருக்குது, அறிவும் இருக்குது தாரைக்கு அப்படின்னு. இது மாதிரி பாரதத்துலேயுமே மகாபாரதத்துலேயுமே நிறைய பேர் படிச்சிருக்காங்க. குந்தியோ சத்தியவதி பீஷ்மரோட அம்மா, சந்தனுவோட மனைவி, அவள் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். பாரதத்தில் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். அந்த சந்தனும் போயிடுவான், அவன் பிள்ளையும் போயிடுவான். அவனுக்கு 2 பிள்ளை, விசித்திர வீரியன், சித்ராங்கதனும் போயிடுவான், விசித்திர வீரியனும் போயிடுவான். இவ 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தது சத்தியவதி. பீஷ்மர் காப்பாத்திட்டு வந்தார்னா வெளியிலேருந்து சண்டைக்கு வராமல் யாரும் சண்டைக்கு வந்தார் காப்பாற்றிட்டு வந்தாரே தவிர அவர் சத்தியவதி என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு தான் காப்பாற்றிட்டு வந்தாருங்கிற வார்த்தையே காலத்தில். சத்தியவதி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா. அது மாதிரி குந்தி அவள் பேசுறதெல்லாம் கேட்டாலே எல்லாரும் தன்னுடைய கணவர்களெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தாலே அவளுடைய நாலேஜ் தெரியும். அவள் படிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து காட்டவே வேண்டாம். அவள் பேசுறத பார்த்தாலே அவள் எவ்வளோ படிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு கிரீஸ் வெளியிலேருந்து இங்கே வந்தவர், ஒரு கிரீஸ்காரர். அவரோட புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் கெட்டஸ்டடிஸில் இன்னொருத்தர் ஒன்ஸ் கிரீட்டோ இருக்கு. அவர் தக்ஷசீலால யோகிகள்லாம் பார்த்து அவளை பற்றி ரெக்கார்டு எழுதி வச்சிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் இருக்கு சாஸ்திர சர்ச்சை பண்ணுறா பெண்கள் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே இப்போ தரம்பால்னு ஒருத்தர் அவர் எழுதி வச்சிருக்காரு த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பெண்கள் ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு இருக்கு. பாரத தேசத்தில் வேத காலத்துலேருந்து ஆரம்பித்து வெள்ளக்கால காலம் வரைக்கும் பெண்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பாரத தேசத்தில் படிக்க விட ஸ்திரீகளை, இந்து மதத்தில் இருந்தால் ஸ்திரீகள் படிக்க விட மாட்டாங்க நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். பாக்கி பேர் தப்பு சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும், நம்மளே அதை நினச்சிட்டு இருக்கோம். இது மாதிரி படிக்க விடுறதில்லை, இந்து மதத்தில் இருந்தால் ஸ்திரீகள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே நினச்சிட்டோம். ஏன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ராமாயணம், பாரதம், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. அதனால இந்து மதத்தை 19 பார்த்துட்டும் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்துட்டும் யாரோ சில பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டும் நம்ம அப்படியே நினச்சிட்டோம். வெள்ளை அந்த வேறு திட்டுறான், அதெல்லாம் கேட்போ இந்து மதம் அப்படி தான் போட்டுருக்குது இப்போ உள்ள ரெக்கார்ட்ஸ் உள்ள போய் பாகவதத்திலேயே அவ்வளோ ஸ்திரீகள் படிக்கிறது வருது. கோபிகைகளுக்கு இருக்காத ஞானமா, கோபிகைகள் பேசுறத பார்த்தாலே அவளுக்கு இருக்கிற ஞானம் அவ்வளோ ஞானம், வேதாந்த ஞானம் உண்டு. அது மாதிரி பிரகலாதனோட அம்மாவுக்கு நாரதன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பிரகலாதன் கர்ப்பத்தில் இருந்தால் கேட்டார் வருது இல்லையா, சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ஒன்று. அது மாதிரி தேவகூதிக்கு கபிலர் சொல்லிக் கொடுக்காதா, அவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அவ்வளவு தத்துவங்கள், அவ்வளவு என்ன சாஸ்திரமோ அது சொல்லிக் கொடுத்துருக்கா. அதை தவிர ஸ்திரீகள் பண்ண கிரந்தமே இருக்கு, ஸ்திரீகள் பண்ணின கிரந்தமே நிறைய இருக்குங்க. வேதத்திலேயே இவ்வளவு ரிஷிகைகள், அபாலா, விஸ்வவாலா, அது மாதிரி நிறைய ரிஷிகை வேதத்தில். வேதம்ங்கிறது சனாதன தர்மத்தோட ஆதாரம். அந்த ஆதாரத்தில் ஸ்திரீகளோட விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருந்தால் புரியாது. வேதத்தில் ஸ்திரீகளோட சுத்தங்கள் இருக்கு அப்படிங்கிறது இங்கே இருந்தால் முடியாது. வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா தான் அவள் ஸ்திரீகளை எவ்வளோ மதிக்கிறாங்கிறத பார்த்தா தான் இங்கே இருக்கிறது நமக்கு முடியும். அவ்வளவு மதிச்சிருக்கு சனாதன தர்மம். அதனால் ஏதோ 2-3 வார்த்தை அங்கே இருக்கும். அது என்ன இங்கே மட்டும்தான் இருக்கா, எவ்வளோ வெளியில் எவ்வளவோ இருக்குது. அதனால் 2-3 வார்த்தை வச்சுருந்து இது மாதிரி இருக்கே, அது மாதிரி அங்கே ஒரு வார்த்தை இருக்கே, 2 வார்த்தை இருக்கே, ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துங்கிறத பார்க்கணும்.
ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டு இருந்ததுங்கிறது அங்கேயே வேதத்திலே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் பார்த்தா எவ்வளவு மதிச்சிருக்கோம், எவ்வளவு சம உரிமை கொடுத்துருக்கோங்கிறது தெரியும். தேவமூர்த்திக்கு இவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாரு கபிலங்கிறது விஷயம். இப்படி சொல்லிக் கொடுக்குறாரு பகவான், கபிலர் பகவான், அதனால சர்வஜன். நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன கபிலர் அப்படிங்கிறவர் யாருன்னா, சாங்கியம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இந்த சாங்கிய சாஸ்திரத்தோட கர்த்தா கபிலர். அந்த கபிலர் சாங்கியம்னா என்ன அப்படின்னா, சங்கியை, அதாவது இந்த லோகத்தையே, இந்த மொத்த லோகத்தையும் ஒரு சில விஷயங்கள்லாம் அடக்கிடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் சாங்கியங்கிறது. 24 தத்துவங்கள்னு சொல்லி இந்த 24 தத்துவங்கள்ல இந்த லோகத்தையே அடக்கிடணும் அப்படின்னு அது பண்ற காரியம். அதுக்கான முயற்சிகள் தான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ள அடக்கிட முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி. என்னென்ன அப்படின்னா, முதல்ல பூதங்கள், பஞ்சபூதங்கள், அக்னி, முதல்ல ஆகாசம், வாயு, அப்புறம் அக்னி, அப்புறம் ஜலம், பிருத்திவி, பூமி. பூமிங்கிறது, பூமின்னா பூமி எர்த்து இல்லை. பூமிங்கிறது எது ஒரு கெட்டியான பொருள், அதுதான் பிருத்திவி. அப்படி இருக்கும்போது அந்த அந்த மகாபூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பெரிய தத்துவங்கள். அதுக்கப்புறம் அந்த பஞ்சபூதங்களோட குணங்கள், பஞ்சபூதங்களோட குணங்கள் என்ன அப்படின்னா, ஆகாசம், ஆகாசத்தோட குணம் சப்தம், வாயுவோட குணம் ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷம்னா தொடுதல், சப்தங்கிறது சப்தம், பொதுவாக வைப்ரேஷன், வைப்ரேஷன் தான் சப்தம் பொதுவாக. அதுக்கப்புறம் வாயு, வாயுக்கு ஸ்பர்ஷம், தொடுதல், தொடுதல்ங்கிற அந்த உணர்ச்சி, அந்த அதுக்கு ஸ்பர்ஷம். அதுக்கப்புறம் அக்னி, அக்னிக்கு ரூபம். அதுக்கப்புறம் ஜலம், ஜலத்துக்கு ரசம் அப்படிங்கிறது அதோட குணம். பிருத்திவிக்கு கந்தம் அப்படின்னு முடியும். இப்போ இதில் என்னன்னா, ஆகாசத்துக்கு சப்தம் மட்டும்தான் குணம், வாயுக்கு சப்தமும் குணம், ஸ்பர்சமும் உண்டு. அதுக்கப்புறம் அக்னி, அக்னிக்கு சப்தமும் உண்டு, ஸ்பர்சமும் உண்டு, ரூபமும் உண்டு. ரூபங்கிறது அக்னியோட தனி குணம். ரொம்ப ஒரு இந்த ஒரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி ஜலம், ஜலத்துக்கு சப்தமும் உண்டு, ஸ்பர்சமும் உண்டு, ரூபமும் உண்டு, ரசமும் உண்டு. ரசம்ங்கிறது டேஸ்ட், ரசம்ங்கிறது டேஸ்ட். அதுக்கப்புறம் பிருத்திவி, பிருத்திவிக்கு சப்தமும் உண்டு, ஸ்பர்சமும் உண்டு, ரசமும் உண்டு, ரூபமும் உண்டு, ரசமும் உண்டு, அதோட குணம் கந்தம் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னன்னா, அதுக்கு எது லட்சணமா இருக்கோ அதை எடுத்துட்டா அவ்வளோதான், பிருத்திவி போயிடும். பிருத்திவிங்கிறதோட குணம் கந்தம். இந்த கந்தத்தை எடுத்துருவோம், பிருத்திவியிலேருந்து கந்தம்ங்கிற குணத்தை எடுத்துட்டா என்ன மிஞ்சும் அப்படின்னா ஒன்றுமே மிஞ்சாது. அதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, அப்போ தேஜஸ், அப்போ ஜலமாயிடும். இதுதான் பிரளயம். பிரளயம்ங்கிறதே அது பாகவதத்தில் சொல்லியிருக்கிற முறை என்னன்னா, பிருத்திவி அப்படிங்கிறதுலேருந்து கந்தத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்னா அது ஜலமாயிடும். ஜலம், ஜலத்துக்கு என்ன இருக்கு, ஜலத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கு அப்படின்னா இது இருக்கு, டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட், அந்த ரசத்தை அதுல இருந்து எடுத்துட்டா பாக்கி இருக்கிறது எல்லாமே அக்னிக்கும் இருக்கு, அதனால அக்னி ஆயிடும். அப்படிங்கிறது தான் பிரளயம். இது பஞ்சபூதங்கள், அதோட குணங்கள், பஞ்சபூதங்களோட குணங்கள். இந்த பஞ்சபூதங்களோட குணங்களையும் நமக்குள்ள கிரகிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உபகரணம். நமக்கு ஒரே விஷயத்தினால எல்லாத்தையும் கிரகிக்க முடியாது. இப்ப கண்ணால தான் பார்க்க முடியும், நாக்கால பார்க்க முடியாது. அது மாதிரி அது அதுக்குன்னு தனித்தனியான உபகரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சப்தத்துக்கு ஸ்ரோத்திரம் உபகரணம், சப்தத்துக்கு காதால கேட்க முடியும். அதுக்கப்புறம் இந்த தோல், தொக்கு, தோலால உணர முடியும். அதுக்கப்புறம் ரூபம், கண்ணால பார்க்க முடியும். அப்புறம் நாக்கால டேஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மூக்கால நுகர முடியும், வாசனைய அந்த நுகர முடியும். இதுதான் அந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களோட குணங்கள். அந்த பஞ்சபூதங்களோட குணங்களையும் கிரகிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற உபகரணங்கள். இதுதான் 15 ஆச்சு. இதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள், அதாவது கரம், வாக்கு, கரவு, சரணவு, மேற்றம், வாயு அப்படின்னா 5 சொல்ல 5 இருக்கு. கை, கால், அதுக்கப்புறம்
5 இருக்கு, கர்மேந்திரியங்கள் அப்படின்னு 5 இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது புத்தி, அதுக்கப்புறம் இருக்கிறது மனசு. மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம், இதுதான் கடைசி நாள். இந்த 4 இருக்கே, இது உள்ள சூக்ஷமான விஷயம். இது ரொம்ப சூக்ஷமான விஷயம், சிருஷ்டிக்கு காரணமான விஷயம் கிடையாது. மகத்தத்துவங்கிறது தான் ஆரம்பம். மகத்தத்துவங்கிறது என்னன்னா, பிரகிருதியிலேருந்து முதல்ல வர குணம், பிரகிருதியிலேருந்து முதல்ல வர தத்துவம் மகத்தத்துவம் தான். மகத்தத்துவத்தை என்ன சொல்லி ரொம்ப பெரிய விஷயம். அந்த மகத்தத்துவத்தோட அபிமானி தேவன் தான் இரண்யகர்த்தன். பிரம்மாங்கிறது மகத்தத்துவம் தான். அப்புறம் அந்த மகத்தத்துவத்திலேருந்து வர்றது அகங்காரம். அகங்காரம் வருது அடுத்தது. மகத்தத்துவம் தான் சித்தம். அதுக்கப்புறம் அகங்காரம் 3 விதமா இருக்கு. வைகாரிகம், தைஜசம், தாமசம் அப்படின்னு 3 விதமா இருக்கு. இந்த வைகாரிகம், தைஜசம், தாமசம் இதுதான் அகங்காரம். இந்த அகங்காரத்திலேருந்து ஒன்றா கிளம்புறது அப்படின்னு மேல மனசு, அதுக்கப்புறம் புத்தி அப்படின்னு 4 இதுதான் சாங்கியம். இதுக்குள்ள இந்த உலகத்தையே அடக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். இப்ப எதுக்கு இந்த விஷயங்கள் சொல்லணும்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே ஜடம் தான். இது முக்கியமான ஒரு எல்லாமே ஜடம். இதுல எதுக்குமே சைத்தன்யம் இல்லாமல் நம்ம எவ்வளவுதான் பெரிய புத்தி அப்படின்னாலும், அந்த புத்தி எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாலும், அந்த புத்தினால நம்ம என்னெல்லாம் சாதிச்சாலும், என்ன பண்ணாலும், அது சைத்தன்யத்தோட அடிப்படையில் அந்த உணர்வு, சைத்தன்யம்னா உணர்வு அர்த்தம், கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸோட உணர்வு, அந்த உணர்வோட அடிப்படையில தான் இத்தனையும் இயங்கியாகும். அந்த உணர்வு தான் நம்ம. இவ்வளவு விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கே இருக்கு. 24 தத்துவங்களும் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஜீவனுக்கே இருந்தாலும், அந்த ஜீவன்களுக்கு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஜீவன் கிடையாது. எதுவுமே அந்த ஜீவன் கிடையாது. ஜீவன் அப்படிங்கிறது ஆத்மா தான். இந்த ஆத்மாவோட அடிப்படையில தான் இத்தனை விஷயங்களும் இருந்தாலும் அப்படிங்கிறதுனால இவ்வளவு விஷயங்களும் திடீர்னு புத்தியே தான் நம்ம தோணி போயிடும். மனசு தான் நம்ம இந்த மாதிரி அடையிறது, இந்த மனசு தான் நம்ம, புத்தி தான் நம்ம தோணி போயிடும். அதனால தான் இவ்வளவையும் கொண்டு அடக்கிவிட்டார். 24 இவ்வளவையும் அடக்கிட்டு. இது எவ்வளவு புத்தி இருந்தாலும், எவ்வளவு மனசு சுத்தினாலும், எவ்வளவுதான் மனசு நம்மளை அலங்கழிச்சாலும், என்ன பண்ணாலும், இந்த மனசு நீ கிடையாது. இந்த மனசு உன்னோட அடிப்படையில தான் இயங்குறது. நீ இருக்கிறதுனால தான் இந்த மனசு இயங்குறது. நீ இருக்கிறதுனால தான் புத்தி வேலை செய்யுது. நீ வேற அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த 24 தத்துவங்கள். அதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள். ஏன்னா இவ்வளோக்கு மேலே நமக்கு நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இத்தனை விஷயங்கள் மேலேயும் நான் இப்போ இந்த உடம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த உடம்புலையே பிருத்திவி இருக்கு, இந்த உடம்புலையே கெட்டி விஷயங்கள் இருக்கு, இந்த உடம்புலையே ரசம் இருக்கு, இந்த உடம்புலையே ஜலம் இருக்கு, அக்னி இருக்கு, இவ்வளவு இருக்கு. இவ்வளவுக்கு மேலேயும் நான் அப்படிங்கிற எண்ணத்தை நான் வச்சுருக்கேன். இந்த உடம்புல நான் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டா இவ்வளவு 24 விஷயத்து மேலேயும் நான், இந்த புத்தி நான், மனசு நான் அப்படிங்கிற இவ்வளவு விஷயத்தையும் நானா நினைச்சுட்டு இருக்கேன். இவ்வளவுத்தையும் விடணும். இவ்வளவையும் தள்ளிவிட்டு நான் அப்படிங்கிறத தனியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 24 சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இந்த ஆத்மா அப்படிங்கிறத உணரணும். இவ்வளவையும் நான் இல்லைன்னு தள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு யோகம் தான் வழி, முக்கியமாக யோகம் தான் வழி. அப்படிங்கிறதுனால யோகத்தை அஷ்டாங்க யோகத்தை விஸ்தாரமாக சொல்றார். அஷ்டாங்க யோகத்திலையும் முக்கியமாக தியானத்தை சொல்லும்போது பகவானை தியானம் பண்றது எப்படி அப்படின்னு அங்கமா வர்ணிக்கிறார். சஞ்சிந்தையே பகவதா வதனாரவிந்தம் சரணாரவிந்தம் ஒவ்வொரு பாதாதி கேசாந்தம் வர்ணிக்கிறார். பாதத்திலேருந்து பகவானுடைய தலைவலிக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். இப்படியும் ஒவ்வொரு அங்கமா தியானம் பண்ணி அதுல ஒரு எண்ணத்திலேயே மனசை விட்டுட்டோம்னா பாக்கி எல்லாம் விட்டுவோம். ஒரே எண்ணத்தையே மனசுல கொண்டு அந்த எண்ணத்திலேயே ஏதோ அது பகவத் ரூபங்கிறது ரொம்ப ரசமாக, ரொம்ப சுலபமாக ஆக்கர்ஷிச்சிடும். பகவத் ரூபம் வரும், அதனால பகவத் ரூபம். அல்லது மந்திரம், பகவன் நாமம், அந்த நாமத்திலேயே ராமா அப்படிங்கிற அந்த நாமத்திலேயே மனசை விட்டு அந்த நாமா தான் நம்ம, அந்த நாமா அப்படிங்கிறதோட நம்மளை அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சோம்னா பாக்கி எல்லாத்துக்கு மேல இருக்கிற அந்த அகங்காரம், அந்த பகாரம் விட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால யோகத்தை சொல்றார். அதுக்கப்புறம் அந்த யோகம் சமசாத்தியம். இன்னொன்னு அந்த யோகத்துக்கு வழி பக்தி தான். பக்தி இல்லாம யோகம் வராது. பக்தினா என்ன? அன்பு, அந்த ஒரு ஆதரம். அந்த ஆதாரம் இல்லாம யோகத்திலேயே பிரவர்த்திக்க முடியாது. அதனால பக்தியையும் மறக்க சொல்லி
அந்த விஸ்தாரமாக பக்தியை பற்றி சொல்கிறார். பக்தி யோகங்களை சொல்கிறார். சிரவண ஸ்மரணாதி பக்தி யோகங்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த பக்தி எங்கேருந்து வரும், எப்படி பக்தினா என்னங்கிறது எப்படி தெரியும்னா சத்சங்கத்து மூலமாக தான் பக்திங்கிறது என்னன்னு தெரியும். அப்படிங்கிறதுனால சத்சங்கத்தோட மகாத்மியத்தை சொல்லி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணலைன்னா, இது மாதிரி யோகமோ பக்தியோ நம்ம பண்ணலைன்னா, சத்சங்கத்தை அடையலைன்னா வர தோஷத்தையும் சொல்லி, என்ன தோஷம்னா ஒரு ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அவன் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த உடம்புல நான் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுருக்கிறதுனாலையும், இந்த உடம்பை சுற்றி இருக்கிற இந்த உடம்புக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நமக்கு நம்மளோடது இருக்கிற ஒரு மமகாரத்தோடு இருக்கிறதுனாலையும் இருக்கிற கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களையும் விஸ்தாரமாக சொல்லி இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு இது வழி அப்படிங்கிறத சொல்லி விஸ்தாரமாக சொல்லி முடித்தார் கபிலர். இதை சொன்னதும் தேவகூதி அம்மா ரொம்ப ரொம்ப கபிலருக்கு ஆனால் புள்ள குருதான், ஆனால் புள்ள மாதா மாதான்னு ஒரு உபதேசத்துலாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பேசணும். அதனால் கபிலர் இப்படிப்பட்ட விஷயங்களை லோகத்துக்கு சொல்லணும். இந்த விஷயங்களை லோகத்துக்கு இது என்னோட முடிச்சு போயிடக்கூடாது, உன்னோட முடிச்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் மகான்களோட ஒரு குணம், மகான்களோட குணம். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோங்கிறது நம்மளோட முடிச்சு போயிடக்கூடாது, அந்த விஷயம் லோகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறது மகான்கள் அதுக்கு பிறந்திருப்பார். அந்த மகான்களை தூண்டுறதுக்கு இது மாதிரி தேவகூதியமாக வெளியில் போய் எல்லாருக்கும் சொல்லும், எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி புரியவை அப்படின்னு சொல்லி தேவகூதியமாக அனுப்பிட்டு, ஆனால் அனுப்பினதுக்கப்புறம் கபிலர் தான் நினச்சி உட்காந்துருக்கேன். ஏன்னா பகவானை எப்படி வேணால் நினைக்கலாம், எப்படி நினச்சாங்க. அதனால் பகவானே நினச்சி உட்காந்துருக்கா. அந்த பகவான் சொன்ன யோகத்தையும் தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அந்த யோகத்திலேயே இருந்து தேவகூதியம்மா நல்ல கட்டி அடைஞ்சா அப்படின்னு திருத்திய ஸ்கந்தம் முடியும். மேலே சதுர்த்த ஸ்கந்தத்தில் மனுவோட வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். மனுக்கு தேவகூதி, முதல்ல ஆகூதி, தேவகூதி, பிரசூதின்னு 3 பொண்கள், உத்தானபாத பிரியப்படுறது 2 பசங்க, 5 பேர். மனுவோட பாக்கியத்தை சொல்லி மாறாது. மனுக்கு எவ்வளவு விதமாக பகவான் மனுவோட வம்சத்தில் பிறந்திருக்காரு. மனுக்கு முதல்ல இந்த ருச்சி ஒருத்தருக்கு ஆகூதியை ருச்சிக்கு கொடுத்தார். ருச்சின்னு ஒரு ருச்சி, அந்த ஆகூதி குற்றையே படாதார். அந்த தம்பதிகளுக்கு யக்ஞ நாராயணன் அப்படிங்கிற பேர்ல பகவானே அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் பிரசூதிக்கு தான் அம்பாள் குழந்தை, சதிங்கிற பேர்ல அம்பாளோட அவதாரம் மாதிரி கிட்டத்தட்ட அந்த அம்பாள் குழந்தை. தேவகூதிக்கு கேட்க வேண்டாம், கபிலர் பகவான். துருவன் சாட்சாத் பகவானை பார்த்தவன். அந்த துருவனோட வம்சத்துல, அதாவது உத்தானபாதனோட பையன் துருவன், அந்த துருவனோட வம்சத்துல குத்துங்கிற ஒரு மகாராஜா, அவர் பகவான் ஆவார். அதுக்கப்புறம் இந்த பிரியப்படனோட இதுல ரிஷபர் அப்படிங்கிற ஒரு பேர்ல பகவான் அவதாரம் பண்ணார். இது மாதிரி மனு வம்சத்துல அவ்வளவு எல்லா விதமாகவும் பகவான் அவதாரம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட மனு, அந்த மனுவோட வம்சத்துல மேல ஆகூதியை சொல்லிட்டு பிரசூதியை சொல்ல ஆரம்பிச்சார். பிரசூதிக்கு பல குழந்தைகள், அந்த பிரசூதியோட குழந்தைகளுக்கும் குழந்தைகள் நரநாராயணால் அப்படிங்கிற பேர்ல அந்த பிரசூதியோட வம்சத்துல பகவான் பிறந்தார். அது மாதிரி பிறந்து அந்த நரநாராயணன் அவரோட மகாத்மியை சொல்றார். அதுக்கப்புறம் இந்த பிரசூதிக்கு சதி அப்படிங்கிற பேர்ல அம்பாள் பிறக்கிறார். இந்த அம்பாள் இதுல மறைஞ்சு போயிட்டான், யோகாக்னியில மறைஞ்சு போயிட்டான். அந்த கதையை என்ன ஆச்சு, ஏன் தக்ஷன் அப்படிங்கிறவன் இந்த பிரசூதியோட பதி, அந்த தக்ஷனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஆகாது. அம்பாள் பரமேஸ்வரனோட பத்தி, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தக்ஷனோட பொண்ணை. இந்த தக்ஷனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஆகாது அப்படின்னா, அப்பதான் இவர் கேட்டார், அதே சீனவதாம் சிரேஷ்டே அப்படின்னு. விதுரர் பவன், அதாவது பரமேஸ்வரன் பரமசீலமா, பரமகுணமா, அவர் யாரையும் எதிர்த்ததில்லை, யாரையும் பரமசாந்த மூர்த்தி. அவர் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னா சம்ஹாரம்ங்கிறது நடக்க வேண்டியது, அதனால பண்றார். சம்ஹாரம் பண்றதுங்கிறது அவர் இருக்கிறதுக்கு அவரோட பியூட்டி மாதிரி கிட்ட, அதனால பண்றாரு. தவிர இந்த சம்ஹாரம் பண்ணும்போது யார் மேலேயும் தேசம் இல்லாம இவா எல்லாரையும் கரையேற்றணுங்கிற ஒரு எண்ணத்துல பண்றாரு. அந்த இடத்துல இருக்கிற பரமேஸ்வரன், அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை இவன் எப்படி பேசிச்சான். ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்
அதுவும் மாப்பிள்ளை, அவரை போய் எப்படி தேசிக்க முடியும் அப்படின்னு விதுரர் கேட்கிறார். அப்பதான் இவன் சும்மா பேசிக்கிறான். இவர் ஒன்றும் அவர் வந்து யாரையும் எதையுமே பண்றதில்லை. அம்மாண்டைக்கு உபயோக ஓரத்தில் உட்காந்துருக்கார், ஸ்மசானத்தில் உட்காந்துருக்கார். ஸ்மசானத்தில் பிக்ஷாடு மூர்த்தியாக இருக்கார் பரமேஸ்வரன். அவரை போய் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கதை என்ன ஆச்சு அப்படின்னதும் அதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்றார் மைத்ரேயர். ஒரு பெரிய யாகம், அந்த பிரம்மா பண்ற யாகம். அந்த யாகத்துல தக்ஷன் பல தேவர்கள்லாம் வர, அந்த இடத்துல பரமேஸ்வரன் இருக்கார். அங்க தக்ஷன் வந்தானா. தக்ஷன் வரும்போது எல்லாரும் எழுந்துட்டா பரமேஸ்வரன் வந்து எழுந்துக்கல. பரமேஸ்வரன் ஏன் எழுந்துக்கல அப்படின்னா, அவர் மரியாதை ஒருத்தருக்கு தான் கொடுப்பார், ஒருத்தருக்கு தான் மரியாதை கொடுப்பார், வேற யாரும் மரியாதை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல அவரே சொல்றாரு. பின்னாடி நான் வந்து எனக்கு என்னோட மரியாதை சொச்சதோமே நம்ம சாமி செய்யுது, அவருக்கு மட்டும்தான் அவசரம், அவருக்கு மட்டும்தான் மரியாதை, வேற யாருக்கும் மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்றதுனால அவர் எழுதுல. அவர் இன்னும் பொதுவாக தான் சொல்றாரு, லோகத்திலேயே இருக்க மாட்டார். அவர் எப்போதுமே சமாதியில் இருக்கக்கூடிய மூர்த்தி. அவர் வந்து லோகத்தையே இருக்க போகிறது, இந்த லோகத்தை இந்த பட்டியல இருக்க மாட்டார். அதனால எழுதுக்கல. இந்த எழுத்துக்காரனால இவனுக்கு கோபம் வந்துச்சு. நான் இவ்வளோ பெரிய ஆள், உன்னோட மாமனார், நான் வந்து நீ எழுதுக்கலையே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு திட்டினான். திட்டிட்டு சாபம் கொடுத்தான். நீ வந்து யாகங்கள்ல உனக்கு ஹரிசே கிடைக்காது, நீ வந்து இதுவாகவே உனக்கு வந்து அருத்ர பாகமாக தான் உனக்கு யாகங்கள்லாம் இருக்கும், எந்த ருத்ரனுக்கு பாகமே கிடைக்காதுன்னு சாபம் விட்டான். எனக்கு சாபம்லாம் படிக்காது, ஏன்னா வேதம் ருத்ரனுக்கு பாகத்தை விதிக்கிறது. வேதத்தை மீறி ஒருத்த பேசினா அது எப்படி அது படிக்கும். அதனால இந்த சாபம் விட்டான். இது விட்டதுக்கு அப்புறம் இதை பார்த்துட்டு பரமேஸ்வரனோட கோபம் வரல, பரமேஸ்வரன் சாந்தமூர்த்தி. ஆனா பரமேஸ்வரனோட பக்தர் நந்திகேஸ்வரன், நந்திக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து சொல்லிச்சுட்டார், திரும்பி உனக்கு வந்து நீ வந்து இதுவாக உன்னோட சிரசு போயிடு, உனக்கு வந்து ஆட்டுத்தால வந்து அப்படின்னு சொல்லிச்சுட்டார். சபிச்சதும் திரும்பி குரு சபிச்சார். இது மாதிரி சபிச்சார், சாபமும் ஆரம்பிச்சா நீ போயிட்டே இருக்கும். திரும்பி குரு சபிச்சார். இந்த செய்வாள்லாம் ரொம்ப அப்படியே வேதத்தை விட்டு விலகி போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிச்சார். அப்புறம் அப்படியே போகும். அதுக்கப்புறம் ருத்ரனுக்கு பரமேஸ்வரனுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சு. நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துன்றது ஒரு தப்பா போயிடுச்சு, பேசாம அங்கேயே இருக்கணும், நம்ம பார்த்து இருக்கணும், எதுக்கு தேவையில்லாம இங்கே வந்து உட்காந்துருக்க மாதிரி அப்படின்னு பரமேஸ்வரன் அங்கே அப்படியே கலந்து போயிட்டேன். அப்புறம் அந்த யாருமே அப்படியே முடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இவரை அவமதிக்கணும் அப்படிங்கிறதுனாலயே பொதுவாக வேற யாராவது யாகம் பண்ணா ருத்ரனுக்கு பாகம் இல்லாமல் பண்ண மாட்டார். ஏன்னா வேதம் வந்து ருத்ரனுக்கு பாகத்தை சொல்லிடுச்சு, ருத்ரன் இல்லாமல் யாகம் நடந்தா அது வேத சம்பந்தமா இருக்காது அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு ட்ரெண்டை நம்ம செட் பண்ணிடுவோம். தக்ஷனோட ஒரு கெட்டாயம் என்னன்னா, பிரம்மிஷ்டான் அபிபூயச அப்படின்னு ஒரு வார்த்தை. பிரம்மிஷ்டான்னு அபிபூயச, நம்ம என்னன்னா என்ன வாஸ்தவமா இருக்கோ அதை மீறி உங்களுக்கு செட் பண்ணிடுவோம். அந்த செட் பண்ணிட்டா அது அதுக்கப்புறம் அந்த பாதையே நிறைய பேர் அனுசரிப்பாங்க. அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பண்ணணுங்கிறதுனால அதுக்காகவே ஒரு யாகத்தை ஆரம்பிச்சான். அந்த யாகத்தை ஆரம்பிச்சு அதுல வந்து ருத்ரன் இல்லாத பண்ணணும், ருத்ரன் இல்லாத ஒரு யாகம் பண்ணி இந்த ஒரு இதுவா செட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் எல்லாரும் தட்சணையை அப்படி பண்ணிட்டார். தட்சணை ரொம்ப பெரியவர் அப்படின்னா தட்சணையை அப்படி பண்ணிட்டாரு எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு சாப்பிட்டேன். அதனால அப்படி பண்ணான். அது பல தேவதைகள்லாம் வந்தான். ஏன்னா அவன் பெரிய போஸ்ட்ல இருக்கிறதுனால அவனுக்கு எல்லா தேவதைகளும் கீழ்படுத்த இதுவாகுவாங்க. அதனால அவனுடைய யாகத்துக்கு எல்லாரும் வந்தான். இங்க வந்தா இவன் இது மாதிரி பண்றான், இது மாதிரி உட்காந்துருக்கான். இந்த தேவதைகள் அங்கிருந்து விமானத்திலேருந்து வரா. இதை சதிங்கிறது அம்மா சதி பார்க்கறான், கைலாசத்தை பார்க்கறான். இது மாதிரி அவள் எல்லாம் போறான். எங்க போறேன்னு கேட்கும்போது இது மாதிரி தக்ஷன் நம்ம அப்பா யாகம் பண்றாரு. அந்த பல தேவதைகளுக்கு தக்ஷனோட குழந்தைகள் தான் பத்னிகள், அதனால நம்ம அப்பா யாகம் பண்றான் அப்படின்னு அந்த தக்ஷன் யாகம் பண்றாருன்னு அந்த தேவதைகள்லாம் சதி கிட்ட சொன்னதும் சதிக்கு ஒரு ஆசை, அங்க போகணுமே, அப்பா யாகம் பண்றான்னு ஒரு ஆசை. கேட்டார், அவ பரமேஸ்வரன் கேட்டார், இது மாதிரி போகணுமே அப்படின்னு கேட்டப்போ பரமேஸ்வரன் போகலாம், அதாவது பல காரணத்தினால போகலாம். முதல்ல சொந்தக்காரன் கூப்பிடவே வேண்டாம். சொந்தக்காரோட ஒரு காரியம்னா அந்த காரியம் நம்மளோட காரியம், அவள் கூப்பிட்டா தான் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால போகலாம். அடுத்தது ஒரு யாரும் போகணும். நல்ல காரியம் நடந்தா அந்த நல்ல காரியத்துக்கு யாரும் கூப்பிட வேண்டாம்.
கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏன் எனக்கு வந்து இது வைக்கல, ஏன் உற்சவம் நடக்குதுன்னா ஏன் உற்சவத்தை எனக்கு பத்திரிக்கை வைக்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன அபாவா என்ன பகவானோட சம்பந்தம் வரணும். பகவானோட சம்பந்தம்ங்கிறது இவா சொல்லிதான் வரணும், அவா சொல்லிதான் வரணும், விட்டு சம்பந்தம். அதனால அப்படி பகவானோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் நடந்தால் அது கேட்காமையே போகலாம் அப்படிங்கிறத ஒன்று. அப்படி இருக்கிறதுனால யாகத்துக்கும் போகலாம், சொந்தக்காரங்களுக்கும் போகலாம். ஆனால் போனால் மெனக்கேட்டு நம்மளை அவமானப்படுத்துவான்னா போகாது. நம்ம இங்கேருந்து நம்ம போகிறோம், அவளை மதிச்சு போகிறோம், அவள் பண்ணுற நல்ல காரியத்தையும் மதிச்சு போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம போய் அவமானப்படுத்துவா அப்படின்னா அதுக்கு போகக்கூடாது. அவமானப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. அப்படிங்கிறனால அங்கே போகக்கூடாது. ஏன் சத்சங்கம்ங்கிறது என்ன, இங்கே போய் அங்கே போனால் தான் இங்கே போனால் தான் சத்சங்கம்ங்கிறது இல்லை. நம்ம மனசு எப்போ நம்ம மனசே இதுவாக கரெக்டாக இருக்குதுன்னா நம்ம மனசே நம்ம சத்சங்கம், நம்ம ஆசையை நம்ம சத்சங்கத்தோட போகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து அப்படி அவசியம் இல்லை, அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னதும் சதிக்கு வந்து வருத்தமாயிடுச்சு. இல்லை போய் தான் திரும்பி கிளம்பிட்டான். சதி வந்து அப்பா மேலே இருக்கிற ஆசைனால கிளம்பினதும் இப்படி கீழே கைலாசத்துலேருந்து இறங்கி கீழே போகிறா. கூட யாரும் பல சிவகணங்கள் எல்லாம் கூட வரும். நீங்கள் எங்கே வரையணும்னா ஆத்துக்காரன் அனுப்பினார், பரமேஸ்வரன் அனுப்பினார் அப்படின்னு அவள் சொல்கிறா. பரமேஸ்வரன் நம்ம சமர்ச்சிதாக போகிறது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேலை இவன் அனுப்பிடலன்னா திரும்பி வந்து பாடம் நம்ம தெரியல, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து பாடம் இருக்கும். இது மாதிரி இவரை அனுப்பினதும் நமக்கு இது இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த அருத்திரபாகம் நம்ம வேட்சை சாப்பிட்றோம். அந்த அருத்திரபாகமான இருக்கிறது அந்த யஜ்யத்தில் ருத்ரனுக்கு ஹரிசு இல்லை. அதை பார்த்ததும் ரொம்ப கோபம் வந்துச்சு. இவளை வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க. அதாவது இவ அம்மா, இவ பொண்கள், அதாவது சதியோட சகோதரிகள் எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனால் அது வந்து சதிக்கு ஏற்கலை, மாநிலம் அதனால ஏற்கலை. அருத்திரபாகமாக இருக்கு, ருத்ரனே இல்லையே அந்த யாகத்தில் அப்படின்னு இந்த தட்சணை பார்த்து கேட்கறான். தட்சணை பார்த்து கேட்டதும் தட்சணம் அவமானப்படுத்துறான் சத்தியை. இது மாதிரிலாம் பண்ணாதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னதும் பரமேஸ்வரன் அப்படிங்கிறவர் நீ மதிச்சுதான் பரமேஸ்வரனுக்கு இது வரணுங்கிறது கிடையாது. நீ வந்து ஒரு ஆலய கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பேர் பரமேஸ்வரனை கொண்டாடிட்டு இருக்கா. நீ கொண்டாடிதான் அவருக்கு மதிப்பு வரணும், நீ கொண்டாடலைன்னா அவருக்கு மதிப்பு போயிடும். இவனுக்கு என்னன்னா நான் கொண்டாடலை அப்படின்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி யாரு நீ மதிக்கலைன்னா நீ மதிக்கல உனக்கு கஷ்டம் வரும். அவருடைய பெருமை வந்து நினைச்சு பார்க்க முடியாது. அவருடைய குணத்தினால, அவருடைய கிருபையினால இருக்கிற அந்த குணம் அப்படிங்கிறது, அவரை மதிக்கிறார் அப்படிங்கிறது, அவர்கிட்ட பக்தி பண்றாங்கிறது அவரோட கிருபையினால பக்தி பண்றாங்க. அதனால நீ மதிக்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு நான் பிறந்துட்டேனே, இது மாதிரி அப்பாவுக்கு நான் பிறந்ததுனால என்னன்னா வருத்தம் ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு அப்பாவுக்கு நான் பிறந்தேன் என்ன ஆகும்னா தாட்சாயணி அப்படின்னு கூப்பிடுவார் பரமேஸ்வரன். தாட்சாயணி தியாக ஏதாவது திருமணம் இது மாதிரி என்ன அவமானப்படுத்தின ஒரு யாகத்துக்கு போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் நினைக்க மாட்டார். பரமேஸ்வரன் வந்து இது மாதிரி என்ன அவமானப்படுத்தின யாகத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அது மாதிரி சொல்ல மாட்டார். இது மாதிரி போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனா தாட்சாயணி அப்படின்னு அவர் சொன்னா எனக்கு சொல்றோம் நடாது அப்படிங்கிறதுனால அப்படியே தியானம் பண்ணா, இந்த சக்தியோட தியானம் பண்ணா இந்த யோகத்துல அப்படியே இந்த உடம்பு பஸ்மமாக்கிட்டு யோகத்துல கிளம்பி வேற ஒரு பக்தரான சிவபக்தரான ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இந்த தக்ஷம் இது மாதிரி கல் அடிச்சா கவலைப்படாது, இதை பத்தியும் அவன் கவலைப்படாது, இதை பத்தியுமே கவலைப்படாம தியானம் பண்றான். இப்ப யாகம் பண்ணும்போது அங்க சிவ கணங்கள்லாம் வந்தது. அந்த சிவகணங்கள்லாம் சண்டை போட வந்தது. அப்புறம் அவர் வந்து யாகம் பண்ணினா யாகத்தை கெடுக்கிறதுக்கான சில சக்திகள் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக சில தேவதைகள்லாம் அந்த தேவதைகளை இருக்கிறதும் அந்த தேவதைகளை மதிச்சுட்டு இவன் போயிட்டான். இந்த தேவதைகளை மதிச்சுட்டு ஏன்னா இது மாதிரி ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்தை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க போனதும் நாரதர் சொல்லிட்டார் பரமேஸ்வரன் இது மாதிரி தாட்சாயணி கதை சொன்னதும் அவருக்கு பரமேஸ்வரன் ரொம்ப சிரமமாயிடுச்சு.
ரொம்ப கோபம் கொடுத்தோம். இவ்வளவு கல்லெஞ்சா அவன் இருந்து அவன் யாகம் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? அவன் யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எந்த பெரிய காரியமே என்ன பிரயோஜனம்? சனாதன தர்மத்தில் என்றைக்குமே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கம் முக்கியம். ஆத்ம குணங்கள் முக்கியம். ஆத்ம குணங்களை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக அந்த அந்த ஒழுக்கத்தை இன்னும் வளர வைக்கிறதுக்காக தான் கர்மானுஷ்டானங்களோ கோவில் போறதோ பக்தி பண்றதோ எல்லாமே ஒழுக்கத்தோட ஆதாரத்தில் வரும். வந்து இது பண்றேன் அதனால ஒழுக்கம் இல்லாம இருக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறது எந்த சுவாமியுமே ஒதுக்க மாட்டான். எந்த சுவாமியும் ஒதுக்க மாட்டான். என்ன கோவில் வந்துட்டான் அதனால அவன் பண்ண தப்பு எல்லாம் சரி, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம கிட்ட ஒழுக்கத்தை எல்லா சுவாமியும் எதிர்பார்ப்பான். நம்ம யாருக்கெல்லாம் பக்தி பண்றோமோ எந்த சுவாமியுமே நம்மளுடைய ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பான். அதனால நம்ம ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு வரணும். அல்லது எனக்கு ஒழுக்கம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக இருக்கணும். ரொம்ப குறைந்தபட்சமாக நமக்கு அந்த ஒழுக்கம் வேணும், இது மாதிரி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுங்கிற அந்த அந்த ஆத்மகுணங்கள் அந்த ஒழுக்கத்துக்கான ஒரு பிரார்த்தனை கூட இல்லாம நான் என்ன வேணா பண்ணுவேன், கோவில் போய் சரி பண்ணிட்டுருவேன், இந்த இந்த காரியம் பண்ணி இல்லை ஏதோ ஒரு தானம் சொல்லுவேன், ஏதோ ஒரு தானம் பண்ணி சரி பண்ணிட்டுருவேன் அப்படிங்கிறது சனாதனத்துக்கு எதிரான விஷயம். இது பல பேருக்கு கிளாரிட்டி கிடையாது. நம்ம இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு இருக்கோம்டா அப்படின்னு இது கிடையாது. அது ஒத்துக்க முடியாது. ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கத்தை பேஸ் பண்ணிட்டு தான் பாக்கி கர்மாக்கள். ஒழுக்கத்தை காரணமா ஒழுக்கம் வேணுங்கிறதுக்காக பண்ற காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஒழுக்கம் இல்லாம தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பரமேஸ்வர கோபம் வந்துருப்பார். தன்னுடைய அம்சபூதனான வீரபுத்திரர் அப்படிங்கிற ஒரு ருத்ர கடங்கள்ல ஒருத்தர், அந்த வீரபத்திரனை நீங்க போய் இந்த யாகத்தை அழிச்சுட்டு வந்துருங்க, இப்படி ஒரு யாகம் பண்ணா என்ன நடக்கல, என்ன இப்படி ஒருத்தரோட யாகம் உன்னோட பொண்ணு போயிட்டா அதை பத்தி ஒரு மனசுல வருத்தம் கூட இல்லாத ஒருத்தரோட யாகம் நடந்தா என்ன நடக்கல, என்ன அப்படி ஒரு யாகம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்து வீரபத்திரனை ஏவி விட்டார். வீரபத்திரன் போய் மொத்தமா எல்லாத்தையும் சம்பாரம் பண்ணிட்டார். இருக்கிற எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டார். இங்க திரும்பி வந்தா இவர் மட்டும் திரும்பி அதே சாந்தத்தில் இருக்கார். அந்த பரமேஸ்வரன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கதைகளையும் சரி வேகத்திலையும் சரி கவனிச்சிருவான். அந்த ஒரு வேகத்தை காட்டுவார். அந்த ஒரு வேகத்தை காட்டுவார். அந்த ஒரு சம்ஹாரத்துல வந்து ஒரு வேகத்தை காட்டுவார். அந்த ஒரு சக்தி ஃபோர்ஸை காட்டுவார். ஆனா அந்த ஃபோர்ஸ்லயே அந்த அப்படியே இருக்க மாட்டார். அந்த ஃபோர்ஸ்லயே இருக்க மாட்டார். தன்னோட சாந்தியிலேயே தன்னோட இதுலயே தான் இருப்பார். ஆனா அந்த ஃபோர்ஸ் கரெக்டா அதை வந்து இவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளவு ஃபோர்ஸ் காட்டுவார். ஆனா அந்த தன்னோட இதுல இருப்பார். இப்ப திரும்பி பிரம்மாதி தேவதைகள்லாம் இது மாதிரி அந்த இருக்கிற நிறைய பேரோட இது அந்த எங்கேயுமே நாசமாயிட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார் வீரபத்திரன். இங்க திரும்பி பரமேஸ்வரன் வந்தா பரமேஸ்வரன் சாந்தமா பண்ணுவார். கைலாசம் ரொம்ப அழகா இந்த மாட்டு சாந்தமா தட்சிணாமூர்த்தியா பண்ணுறார். ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லி பிரம்ம வித்தியை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவ அங்க வந்தா இவ வந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மாதிகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி என்ன விஷயம் இது மாதிரி ஏன் அப்படி கோபப்படுறேன், ஏன் அப்படி கோபப்படுறேன் அப்படிங்கிறது கோபம்ங்கிறது இல்லை. எனக்கு அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தர்மம். அவன் பண்ணது தப்பு. ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணை வந்து மதிக்க கூட இல்லாம மதிக்க கூட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில அவமதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்றான். அவனுடைய ஒரு யாகத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தண்டனை. தண்டனைக்காக இதை கொடுத்தேன். ஆனா அவன் இப்ப கூட எனக்கு கோபம் கிடையாது. லட்சம் மேலே எனக்கு கோபம் கிடையாது. அவனை தண்டிக்கணுங்கிற ஒரு அம்மா வந்து பிள்ளைய எப்படி தண்டிப்பாளோ அது மாதிரி தண்டிச்சிருக்கேன். அதனால அது அதுல வந்து ஒரு விஷயம் இல்லை. நாம போய் அவனை எழுப்பிடலாம் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு அந்த யாகம் நடந்த இடத்துக்கு வந்து அந்த தட்சணை பார்த்தா தட்சணுக்கு இது விட்டு அவருடைய கருணாமிரத வருஷமான கருணாமிரதத்தை வருஷிக்கிற அந்த ஒரு கட்டாட்சம் அப்படிங்கிற வார்த்தை அந்த கட்டாட்சத்திலேருந்து தட்சணுக்கு திரும்பி உயிர் வந்துருச்சு. உயிர் வந்ததும் ஆனா என்ன தலை வைக்கிறது தலையை விட்டுட்டார் வீரபத்திரன். என்ன தலைன்னு தெரியாம ஆட்டு தலையை எடுத்து தட்சணுக்கு இது பண்ணிட்டார். இந்த ஆட்டு தலையோட பார்த்துட்டு இந்த தலை தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தது, அந்த தலை வேண்டாம் எனக்கு அப்படின்னா. இது மாதிரி ஒரு பொண்ணு இது மாதிரி போயிட்டா இதை பத்தி ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லாத இருந்தேனே அப்படின்னு சொல்லி மனசுல வருத்தப்பட்டு பஷ்டாத்தாபப்பட்டு திரும்பி அந்த யாகத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
அதுக்கான ஒரு காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களை பண்ணி அந்த யாகத்தை திரும்பி சரி பண்ணி அங்கே வந்து பரமாத்மா வாசுதேவன் ஆவிர்வவிக்கிறார். ஆவிர்வவிச்சு அந்த யாகத்தை நல்லா நடத்தி அப்போ தக்ஷன்கிட்ட சொல்றார், எந்த தேவதையுமே பரமாத்மா தான். இந்த தேவதை வசதி அந்த தேவதை மட்டும்ங்கிறதெல்லாம் இல்லை. அது வந்து நம்ம அந்த தேவதைகளோட யதார்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா சண்டையே வராது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்காதனால தேவதைகள் அப்படிங்கிறவா ஒரு மந்திரம் இருக்க வேதத்துல, யோ தேவானாம் நாமதாபா, தேவதைகளோட நாமத்தையும் ரூபத்தையும் தெரிச்சிருந்து பரமாத்மா தான் இருக்காரு. தேவதைகள் எல்லாருமே பரமாத்மா, எல்லாருமே தேவதைகள், எல்லாருமே பரமாத்மா தான். அதனால அப்படிப்பட்ட தேவதைகளே மேல பண்ணக்கூடாது. அந்த தேவதைகள்ல எல்லாருக்கும் மேல இருக்கிறவா அந்த 3 பேர், பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற 3 பேரும் வந்து தேவதைகளோட இடத்துலயே அப்படிதான் மேல இருக்கிறவா. இரண்டகர்பன் புருஷன், இரண்டகர்பன் விஷ்ணு, பரமேஸ்வரன் ருத்ரன் அப்படிங்கிற 3 பேரும் அவளுடைய சூத்தங்களை பார்த்தாலே அவளுடைய காம்பீரியம் முடியும் இடத்துல. அப்படிப்பட்ட 3 பேருங்க அப்படிப்பட்ட நீங்க வந்து வேதத்தை பார்க்கலையே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே ஒன்றுதான், எல்லாருமே ஒன்றுதான் அப்படிங்கும்போது நாங்கள் தேவதைகள் அப்படின்னு அதை சரி பண்ணாங்க அப்படின்னு. இது வந்து பிரசூதியோட வம்சத்தை சொல்றதுக்காக வந்து மேல விஸ்தாரமாக இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு உத்தானபாதம் கூட ஏன் பிரியபரதனை முதல்ல சொல்லலாம்ப்பா, பிரியபரதன் தான் முதல் பையன். ஆனால் உத்தானபாதம் கதையை ஏன் சொல்றாங்கன்னா மேல துருவன் அங்கே அந்த வம்சம் துருவனை பற்றி சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால உத்தானபாதம்னா யாரு, உத்தானபாதனுக்கு என்ன விஷயம், உத்தானபாதனுக்கு உத்தானபாதம் பையனுக்காக தான் உத்தானபாதம். அதனால துருவன் கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசை. அதனால ஒரு துருவன் கதை ஆரம்பிக்கிறாங்க. உத்தானபாதனுக்கு 2 பத்னிகள், சுனீதி சுருச்சி அப்படின்னு 2 பத்னி. இந்த 2 பத்னிகள் இருக்கா. இந்த 2 பத்னிகளுக்கும் இந்த சுருச்சி அப்படிங்கிறவ இளையராணி, சுனீதி பெரிய ராணி. இந்த சுனீதியோட பையன் துருவன், சுருச்சியோட பையன் உத்தமன் அப்படின்னு பேர். இந்த சுனீதி ரொம்ப சாத்வி. பொதுவாக ஒரு யாருமே நம்ம சாதுவாக இருந்தாலே உத்தமாவாங்க. நம்மளை வந்து இது நம்ம வேற அவாளுக்கு நம்ம கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாதுவாக உட்காந்துருந்தோம்னே வந்து கஷ்டப்படுத்துவோம். சுனீதி வந்து ரொம்ப சாத்வியாக இருக்கிறதுனால இவன் அடங்கி போறான் அப்படிங்கிறதுனாலே சுருச்சி மேல இவளை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப அந்த ராஜாவை தன் வருஷத்துக்குள்ள வச்சுட்டு நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரத்தில் வச்சுட்டு இது மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணிருந்தான். இந்த துருவன் இவனுக்கு 5 வயசு. 5 வயசு பையனுக்கு அப்பா மடியில ஏறணும்னு ஒரு ஆசை. அங்க போனா உத்தமன் அப்பாவோட மடியில விளையாடிட்டு இருப்பான். துருவன் அப்பா மடியில ஏறணுங்கிறது எந்த விஷயங்களுக்கும் தான் இருக்கிற ஆசை. ஆசையெல்லாம் இல்லை, சாதாரண முடியும், ஆசைப்பட வேண்டிய எவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. துருவன் அப்படிங்கிற அப்பா மடியில உட்காரணும் ஒரு குழந்தை இருந்து ஆசைப்பட்டு அப்படியே பெரிய ஆசையாக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக போய் உட்காரணும் போனோம் சுனீதி அவனை ஏறி உட்காந்து தள்ளி விட்டான். அவனை அங்கே தள்ளி விட்டு நீ வந்து அப்பா மடியிலலாம் ஏறக்கூடாதுப்பா அது மாதிரிலாம். ஏன்னா இப்போ நீ அப்பா மடியில அப்புறம் சிம்மாசனத்தில் ஏறுற. ஏன்னா துருவன் தான் அம்மா, உத்தமன் தம்பி. அதனால இப்போ நீ உங்க அப்பா மடியில ஏற விட்டேன்னா அப்போ நீ சிம்மாசனத்தில் ஏறு. அதனால உனக்கு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஏற முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டணும். துருவன் மாணி க்ஷத்ரிய பசங்க, அதாவது ராஜகுமாரர்களுக்கு ஒரு மானம், ஒரு இது இருக்கும், ஒரு காம்பீரியம். ஏன்னா ஏன் இருக்கும்னா பல சின்ன வயசுலேருந்தே பல பேரை பார்த்து பழகிட்டோம். இப்போ சாதாரணமாக நம்மளாம் வந்து நம்மளோட அப்பா நம்மளோட அம்மா இது மாதிரியே நம்ம இருந்துட்டோம். அதனால நமக்கு வெளியில எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனால் ராஜகுமாரர்கள்லாம் வெளியிலேயே நிறைய பேரை பார்த்து, நிறைய பேரோட அப்பா பழகிறத பார்த்து அது மாதிரி வெளியில் நிறைய பேரை பழகிக்கிறதுனால மானம் ஜாஸ்தி, ரோஷம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அங்கே அழவே இல்லை. அது மாதிரி மேலே தள்ளி விட்டுருக்கா, அழவே இல்லை துருவன். அங்கேருந்து நோக்கமாக அவள் அம்மாட்ட வந்தான். அவள் அம்மா வேற ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்கு வந்து இது மாதிரி அங்கே வந்து அம்மாட்ட ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும், அம்மா வந்து இந்த சுருச்சி அம்மா வந்து என்ன இது மாதிரி அப்பா அப்படின்னு தள்ளி விட்டுட்டா அப்படின்னு அழுததும் அவளும் அழுதான். ஏன்னா சுனீதியும் ரொம்ப ஒரு பால சுபாவம், ரொம்ப பால சின்ன பொண்ணு பால அப்படிங்கிறனால அவளும் அழுதான். தாவாக்கினா ராவணதேவ பாலா, ஒரு
ஒரு கொடி அக்னியினால எவ்வளோ கஷ்டப்படுமோ அது மாதிரி கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அழுதுட்டு இந்த சுருச்சி மேல இந்த பசங்களுக்கு துவேஷத்தை கலந்து விட்டுற முடியாது. சுருச்சி மேல இப்பலேருந்தே நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இப்பலேருந்தே நீ வந்து புத்தி காலத்தனமா நீ வந்து இந்த சுருச்சியை வந்து சரி பண்ணி இப்பலேருந்தே நீ வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பொதுவாக கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கதி பகவான் தான் அப்படிங்கிறதுனால நீ வந்து பகவான சரணாகதி போப்பா, காட்டுக்கு போப்பா, காட்டுக்குன்னு சொல்ல பகவான சரணாகதி பகவான் தான் அவனுக்கு கதி அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு மானம் ஜாஸ்தி, அதனால கிளம்பிட்டான். உடனே சொல்ல கிளம்பி அங்கேருந்து இதுக்கு வரான், காட்டு கிளம்பி நான் தபஸ் பண்ணி பகவானை பார்த்து டைரக்டா பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு கிளம்பிட்டான். கிளம்பி நம்ம எப்போதுமே ஒரு அத்தியாவசாயத்தோட நம்ம ஒரு காரியத்தில் இறங்கினோம்னா, அத்தியாவசாயம்னா ரொம்ப நிச்சயமா நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு சங்கல்பத்தோட நம்ம இறங்கினோம்னா இயற்கையா பகவான் அதுக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பார். அது நம்ம இறங்கினா நமக்கு தெரியும். அது வந்து இறங்கி பார்த்தா அனுபவத்திலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி இவன் போறான். நாரதர் வரார். என்னப்பா என்னாச்சு? நாரதர் வந்து இவனுக்கு பெரிய தாத்தா மாதிரி. ஏன்னா மனு பிரம்மாவோட பையன், நாரதர் பிரம்மாவோட பையன், மனுவோட பையன் உத்தானபாதன், மனுவோட பையன் இந்த உத்தானபாதனோட பையன் சிவன். அதனால பெரிய தாத்தா. அந்த தாத்தா ஆனா அவர் நாரதரை பார்த்துட்டு இவன் தாத்தான்னு சொல்லலை, குருன்னே சொல்றான். பார்த்ததுமே குரு அப்படின்னு. அது மாதிரி குரு நீ வந்து என்னப்பா இப்படி கிளம்புற, காட்டுக்கு போற அப்படின்னதும் நான் பகவானை பார்த்துட்டு தான் மேலே வருவேன், திரும்பி வருவேன் அப்படின்னு சிவன் சொன்னதும், பகவானை பார்க்கறது சாதாரண விஷயமா? ஜென்மமாக எல்லாரும் அபியாசம் யோகாபியாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு யோகாபியாசம் பண்றா, என்னவோ பண்றா, யாகம் பண்றா, யோகம் பண்றா, என்னவோ பண்றா. பகவானை பார்க்கறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. நீ இது மாதிரி தான் கிளம்பினா பகவானை பார்த்துட முடியுமா அப்படின்னு அவங்க சொல்றாரு. இன்னொன்னு, உனக்கு வந்து இப்ப இந்த மானம்ங்கிறதே உனக்கு கிடையாதுப்பா. சின்ன பசங்களுக்குமே என்ன மானம்? ஏதோ அம்மா திட்டுவா, அப்பா திட்டுவா, திட்டுனது மானம் அப்படியே ரோஷம் வந்து கிளம்பி போயிடுவாடா. இது என்ன இது? அதனால நீ ஆனா அதுக்கு போய் சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் திருவன் அதெல்லாம் சரி வரல. நான் கிளம்பிட்டேன். அதுக்கு என்ன ஆதாரம் தான் கிளம்பினேன், என்ன நம்பிக்கையில கிளம்பினேன்? இவ்வளவு நேரமா என்ன நம்பிக்கைன்றது எனக்கு தெரியாது. இப்ப நம்பிக்கை வந்துட்டு இங்க வந்துட்டேன். நீங்க பகவானை பார்த்தவர் தானே, ஆபத்தை இவமே சீக்கிரம்லாம் சொல்லியிருக்கேன். வந்து பகவான் நீங்க கூப்பிடனாலும் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்துட்டதுனால நீங்க குரு கிருபையினால எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நாரதர். பகவானை எப்படி ஆராதனை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமா சொல்லி அந்த தியானம், அந்த பகவத் ரூப வர்ணனை தான் பாகவதத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடிக்கடி பகவத் ரூப வர்ணனா. இந்த இடத்துல ஒரு விஸ்தாரமான ஒரு பகவத் ரூப வர்ணனை பண்ணி, நீ இது மாதிரி காட்டுக்கு போய் இந்த ஒரு மந்திரம், ரொம்ப உயர்ந்த மந்திரம், வாசுதேவ மந்திரம், அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தினாலேயே பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு மந்திரம். அது என்ன, அவர் மந்திரமூர்த்தி. பகவானுக்கும் நாமத்துக்குமே, சாதாரணம்னா என்ன அர்த்தம்? ஒரு ராமநாமம் நமக்கு சாதாரணமான திருஷ்டி இருக்கிறதுனால சொல்றேன். மந்திரங்கிறது தான் உயர்ந்தது, நாமங்கள்லாம் சாதாரணமானது அப்படின்னு நினைச்சுட்டு போக முடியா? அதெல்லாம் இல்லை. பகவானும் நாமமும் ஒன்று அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பேர், பகவானுடைய பேர் வாசகா, இந்த பகவான் இந்த நாமத்தில் இருக்கார் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம அதை சொல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ ஒரு புராண கதையில வர ஒரு பலசுத்தி மாதிரி கிடையாது, அல்லது ஒரு எப்படி சொல்றோம் இது மாதிரி அங்கே இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கூட இல்லை. நீங்கள் அதை ஜபம் பண்ணால் தெரியும். ஒரு நாமநாமாவையோ இல்லை கிருஷ்ணநாமாவையோ திருப்பி ஜபம் பண்ணிகிட்டே இருந்தா என்ன ஆகுது டேரக்டாக பார்க்க முடியும் அந்த விஷயத்தை. அதனால அது மாதிரி இருந்தார். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவர் மந்திரமூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த மந்திரத்தினாலேயே அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணிருக்கு. மந்திரத்தினாலேயே அவருக்கு பரிசனம், மந்திரத்தை சொல்றதே மந்திர ஜபமே பரிசனம், அதாவது பூஜை. அதனால இதை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பிருந்தாவனம், மதுவனம் அப்படிங்கிற பிருந்தாவனத்துக்கு அவரை அனுப்பி, துரோனை அனுப்பி அங்கே போய் தபஸ் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் நாரதர். அதோட விடலை.
உத்தானபாதன் வந்தார். உத்தானபாதன் பையன் வந்து அவன் ஒரு மாதிரி முதல்ல அவனை கண்டுக்கல துருவனை. அதுக்கு இப்போ வருத்தப்படுறான், காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. என்னுடைய குழந்தைய வந்து காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து அழுதுன்றான். அதனால இப்போ இவனை ஏன் சமாதானப்படுத்துறதுக்கு வராருன்னா, இவனை சமாதானப்படுத்துறது ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. ஆனால் இப்போ இவனை விட்டுட்டா என்ன ஆகும்னா, அந்த துருவனை கண்டுபிடிச்சிருவான். பெரிய ராஜா துருவனை கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சு அவனோட தபஸை இது பண்ணி உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன், இல்லை உனக்கு சாக்லேட் கொடுக்க ஏதோ ஒன்று அவனை சொல்லி அதை தங்கப்படுத்துறதுக்கான வேலை பண்ணுவான். இப்போ ஒரு தீவிரத்தை இருக்கு அந்த குழந்தைங்க. தீவிரத்தை இருக்கும்போது அந்த தீவிரத்தையை தங்கம் பண்ணக்கூடாது. அதனால உன்னுடைய குழந்தைக்கு பகவான் பொறுப்பு. நிம்மதியாக அந்த குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால் நீ அதை தபஸ் பண்ணிட்டு கூட சொல்லலை, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. உன்னுடைய குழந்தை தானாக வரும், நீ மாட்டுக்கு பேசாமல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இங்கே இந்த குழந்தை தபஸ் பண்ணுறது, தபஸ் பண்ண இயற்கையாகவே என்ன ஆகும்னா, போக வஸ்துக்கள்ல இது குறைஞ்சு போயிடும். போக வஸ்து வந்து தபஸ் பண்ணினா ரொம்ப, அதாவது ஒரு மந்திர ஜபம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த மந்திரம் அந்த ஜபம் அப்படின்னே அந்த மனசுல இருந்துட்டா வேற விஷயங்கள்ல ஆசை குறைஞ்சு போயிடும். அதனால லோகமே மறந்து போயிடும். அதனால பசிக்கவே இல்லை இந்த குழந்தைக்கு. 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவான். திராத்திராந்தே கபித்த பதராசனம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவான். அப்படி அந்த குழந்தை முதல் மாதம் தபஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 6 நாளைக்கு ஒரு தடவை முன்னாடி வந்து பழம் சாப்பிட்டு இருந்தது, இழந்த பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தது. அப்புறம் 6 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஏதோ இலைகள் பச்சை தழைகள் இது மட்டுமே சாப்பிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மட்டும் குடிச்சுன்னு தபஸ் பண்ணாங்க. ஏன்னா உடம்புக்கு வேற தேவைகள் குறைஞ்சிடும். சில ஆண்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், சாப்பிடவே மாட்டான். அவளுக்கு வந்து ஒரு நாளைக்கே சும்மா சாப்பிட்டு வெறும்ன ஜபம் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, கைங்கரியம் பண்ணுவா. காத்தாலே ராத்திரி வரைக்கும் கைங்கரியம் பண்ணுவா. ராத்திரி மட்டும்தான் தூங்குவா, கொஞ்ச நேரம் தான் தூங்குவா. ஒரு டம்ளர் காஃபியோ அதெல்லாம் சாப்பிடுவா, மொத்தமாகவே அதெல்லாம் சாப்பிடுவோம், வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்படி இருக்கா, இப்படி ஆயிடும். அதனால 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மட்டும்தான் குடிச்சிருந்தான். இப்படி இது வந்து 3ஆவது மாதம். 4ஆவது மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும்தான் சுவாசிச்சுட்டு இருந்தான். பிராணாயாம பலத்தினால அவ்வளவு நாள் பிராணாயாமம் பண்ண என்ன ஆகும்னா, எவ்வளவு நேரம் வேணா பிராணனை கட்டுப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது சக்தி வந்தோம். அந்த கலை இருக்குங்க. அந்த கலை என்ன ஆகும்னா, பிராணனை சுவாசத்தை வந்து கட்டுப்படுத்தி பல போர் வீரர்களோட சரித்திரத்துலாம் பாரதத்தில் உண்டு. போர் வீரர்களோட சரித்திரத்துலலாம் என்ன ஆகும்னா, அவன் வந்து பிராணனை கட்டுப்படுத்தி சுவாசத்தை கட்டுப்படுத்தி இவன் போயிட்டான் அப்படின்னு நம்ப வச்சு அங்கே தப்பிச்சுப்பான். எதிர்நாட்டில் மாட்டிட்டுப்பா. அங்கே தப்பிக்கிறது எப்படின்னா, சுவாசத்தை கட்டுப்படுத்தி இவன் வந்து உடம்பு போயிடுது, இவன் வந்து போயிட்டான் அப்படின்னு அவளை நம்ப வச்சு அவள் எங்கேயோ போட்டுருவா, வெள்ளை எங்கேயோ போட்டுருவான். அவளுக்கு கவலை கிடையாது, சம்ஸ்காரம் பண்ணுறதுலாம் அதெல்லாம் கிடையாது. அதனால வெள்ளை போட்டுருவா, அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவா. அது மாதிரி சித்திரங்கள்லாம் உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பலம், பிராணாயாம பலம் பண்ணி பிராணாயாமம் பண்ணுறான்னு வருது முதலே. அப்படி பிராணாயாமம் பண்ணி அப்படி 12 நாளைக்கு ஒரு தடவை தான் காற்றை சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டான். அடுத்த மாதம் 6ஆவது மாதம் அதுவுமே 5ஆவது மாதம் அதுவுமே போயிடுச்சு. எதுவுமே இல்லை, அப்படியே இருந்தானா. ஒரு தானுரி வாசலா அசைவே இல்லாமல் இருந்தானா. இந்த ஜபம் அப்படி ஆக்கி விட்டோம். அப்படியே அதை பண்ணி விட்டே இருந்தோம்னா அந்த லெவலுக்கு ஆகிடும். அப்படி இருக்கும்போது இப்படி தபஸ் பண்ணுறதுனால இந்த தேவதைகளுக்கெல்லாம் கஷ்டம். முதல்ல தேவதைகள்லாம் யாருன்னா, ஆத்தியாத்மிகமான தேவதைகள் இருக்கா அப்படின்னு இருக்கு. நம்மளோட சைக்காலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் தான் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்னிங்கிறது சங்கல்பம் அப்படின்லாம் இருக்கு. இந்த தேவதைகளுக்கு கஷ்டமாயிடுது. அதனால இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணலாம், பகவான் போய் சொன்னோம், நீ இன்னும் தரிசனம் கொடுக்காம இருக்க, இன்னும் இது பண்ணாமல் இருக்க,
அதனால நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், தேவதைகளெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதனால நீ அவனை சரி பண்ண, இந்த போய் தரிசனம் கொடு அப்படின்றதும். தரிசனங்கிறது பொதுவாக இப்பயே பகவான் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கான், மனசுக்குள்ள ஹதயத்தில் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் வெளியில தரிசனம், வெளியில தரிசனங்கிறது ஒரு தனி. என்னதான் நம்ம மனசுக்குள்ள பார்க்கறதுங்கிறது இருந்தாலுமே வெளியில பார்க்கறதுங்கிறது தனி. இங்க பகவான் வெளியில நிற்கிறார். ஆனா இவனுக்கு உள்ள தரிசனம் பண்ணிருக்கிறதுனால அவனுக்கு வெளில தெரியவே இல்லை, வெளில பார்க்கவே இல்லை. அவன் மாட்டுக்கு உள்ள தரிசனம் பண்ணிருக்கான். என்ன பண்ணார் பகவான்? உள்ள இருக்கிறத மறைச்சிட்டான். உள்ள இருக்கிறத மறைச்சதும் பட்டுன்னு கடந்துடும். என்ன இது இவ்வளோ நாள் மனசுலயே இருந்த பகவான் இப்படி மறைச்சு போயிட்டாரு அப்படின்னு கண்ணத்தோடமா வெளில. இதுக்கு என்ன வைஸ்திதம் ததவஸ்தம் இந்த தரிசனம். மனசுக்குள்ள என்ன நிலைமையில இருந்தாரோ அதே அப்படியே வெளியில தெரிஞ்சதும் இவனுக்கு என்னன்னா குழந்தை உடனே போய் கட்டிக்கணும்னு ஆசை. பகவானை பார்த்துட்டு ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனா ஸ்தோத்திரம் வரல. குழந்தைக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியல. அப்படி இருந்ததும் பகவான் சங்கம் கையில் வச்சிருக்காரு. இந்த சங்கம்ங்கிறது பெரிய ஒரு பிரம்மமயம் கப்பூர்னு அந்த வேதமயமான ஒரு பாஞ்சஜன்யம். அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து இந்த குழந்தையோட கன்னத்துல தடவினதும் ஸ்தோத்திரம் அப்படியே வேதாந்த சாரமான ஸ்தோத்திரம். யோந்தः பிரவிஷ்யம் அவாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்திதரஸ்தாம் அன்யான்ச்ச ஹஸ்தசரண ஸ்ரவண பிரதாதீன் பிராணாம் நமோ பகவதே புருஷாய துப்யம். பகவான் சொல்றான், நீங்க என்னுடைய வாக்கை நீங்க தான் தூண்டினீங்க. அப்புறம் அப்படி யோசிச்சான், வாக்கு மட்டும்தான் நான் சொல்றாரு. நம்மளுடைய எல்லாமே பகவான் இருக்கிறதுனாலதான், பகவான் உள்ள இருக்கிறதுனாலதான், பகவான் அந்தர்யாமியாக உள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம பார்க்கறதோ, நம்ம நம்ம என்ன பண்ணாலும் ஒரு எழுந்து அசைகிறோம், பேசுறோம், என்ன பண்ணாலுமே அது பகவான் பண்றதுதான் அப்படிங்கிற விஷயம். இங்க ஒரு கேள்வி ஒன்று, எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. பொதுவா எல்லாமே ஈசன் செயல் அப்படின்னா அவனுக்கு பாப புண்ணியம்ங்கிறதே வராது. அந்த அந்த நான் பண்ற பாபம் நானா பண்ணேன், ஈஸ்வரன் தானே பண்ணாரு. நான் பண்ற பாபம் ஈஸ்வரன் தானே பண்ணார். புண்ணியம் ஈஸ்வரன், எல்லாமே ஈசன் செயல் சொல்றேன். அதை எப்படி நீங்க எல்லாமே ஈசன் செயல்னு சொல்றேன், அப்புறம் அவனுக்கு பாபம் அவனுக்கு புண்ணியம், அவனுடைய பாபத்துக்கு பலனை கொடுக்குறா அப்படின்னு சொல்றேன். என்ன இது அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்ரீயண்ணா இந்த பாகவத ரசம் அப்படின்னு ஒரு கிரந்தம், இந்த கிரந்தத்தில் அழகான பதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான பதில். ஒரு லைட் எரியறது அப்படின்னா, இந்த லைட்டில் தப்பான காரியங்கள், சூதாடுறது முதலிய காரியங்களும் பண்ண முடியும். பாகவதம் படிக்கிறது நல்ல காரியங்களும் பண்ண முடியும் நிறைய. இப்போ இந்த லைட்டு இந்த ரெண்டுத்துக்குமே காரணம். லைட் இல்லைன்னா அவன் சூதாட மாட்டான், லைட் இல்லைன்னா அவன் பாகவதம் படிக்க முடியாது. அப்போ பாகவதம் படிக்கிறது நல்ல காரியம், சூதாடுறது கெட்ட காரியம். இப்போ ரெண்டுத்துக்குமே லைட்டு தான் காரணம் அப்படிங்கிறது எப்படியோ அது மாதிரி எல்லாம் ஈசன் செயல் அப்படிங்கிறது. இப்போ சூதாடுறதுக்கு லைட்டு பொறுப்பா? இவன் சூதாடுறதுக்கு லைட்டா பொறுப்பு, இவன் பாகவதம் படிக்கிறதுக்கும் லைட்டு பொறுப்பு அப்படிங்கிறது எப்படியோ அது மாதிரி ஆத்மஜோதி, ஆத்மா பரமாத்மா உள்ள இருக்கிறதுனாலையும், அதே பகவான் நம்மளை அந்தர்யாமியாக உள்ள மற்ற விஷயங்களில் சோதனை பண்ணுறதுனாலையும் தான் நம்மளுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது. நம்மளுடைய எல்லா காரியம் நடக்கிறது, எல்லா நம்ம எழுதுகிறதோ நடக்கிறதோ எல்லாமே பகவான் உள்ள இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறது இருந்தாலும் பண்றது நம்ம தான், கெட்ட காரியம் நம்ம தான் பண்ணோம் அப்படிங்கிறதும் இருக்கு. இதுதான் அதுக்கு பதில். இந்த உதாரணத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே லைட்டு தான் காரணம், ஆனால் ரெண்டுத்துக்கும் அவாவாலும் காரணம், சூதாட்டத்துக்கும் அவனும் காரணம் அப்படிங்கிறது பதில் இருக்கு. ஆனால் உள்ள சோதனம் பண்றதுங்கிறது அவரோட கிருபையினாலதான். பகவானுக்கு நம்ம மேல இருக்கிற கிருபையினாலதான் பகவான் இத்தனை நம்ம பண்ற காரியங்களை சோதனை பண்றது, இத்தனை காரியங்கள் நம்ம பண்றதுக்கான சக்தி நமக்கு இருக்கிறதுங்கிறது பகவத் கிருபைனா. பகவான் கிருபை இல்லை அப்படின்னா, பகவான் இவன் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டார் அப்படின்னா, அப்படியே பகவான் நம்ம அப்படியே விட்டுட்டாருன்னா என்ன அப்படின்னா, பகவான் வாஸ்தவமாக சரணாகதி பண்ணினால் பகவான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றான். யோகக்ஷேமம் மகாமியம், சரணாகதி பண்ணினா பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு இருக்கு. ஆனா
சரணாகதி பண்ணினாதான் காப்பாற்றுவேங்கிறது இல்லை. சரணாகதி பண்ணினா காப்பாற்றுவேங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் காப்பாற்றுதல அவன் உணர்றான்னு அர்த்தம். பகவான் காப்பாற்றுறாரு, எப்போதுமே காப்பாற்றுறாரு. ஒரு ஈய கூட காப்பாற்றுறாரு. ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன இதெல்லாமும் அது தன்னோட ஆகாரத்துக்காக அசைகிறது, அது தன்னுடைய திருப்திக்காக அசைகிறது, அங்கங்கே போகிறது, இது எல்லாம் பகவத் கிருபையினால தான், பகவான் நினைச்சதுனால தான் இவ்வளவு காரியங்களும் நடக்கிறது. ஆனால் அந்த சாதாரணமாக இருக்கிறவா அதை உணரலை. பகவத் கிருபையினால இது நடக்கிறது, பகவத் கிருபையினால் நடக்கிறதுங்கிறத உணரலை. சரணாகத்தன் அதை உணர்றான். வாஸ்தவமாக என்னுடைய காரியங்கள்லாம் பகவான் தான் நடத்துறாரு அப்படிங்கிறத உணர்றது தான் சரணாகதி. இன்னொன்று, இந்த சரணாகதி பண்ணிட்டா சாதாரண லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கஷ்டமும் இருக்காது. சரணாகதி பண்ணவாளுக்கு பகவான் சாதாரண வாஸ்தவமாகவே யோகக்ஷேமம் ஆகாமங்கிறத சரணாகதி பண்ணவா தான் உணர முடியும். அது சாதாரணமாக சாப்பிட்றது அப்படி தூங்குறதுங்கிறத பற்றி சொன்னேன். ஆனால் சாப்பிட்றது தூங்குறது மட்டும் கிருபை இல்லை. சாப்பிட்றதும் தூங்குறதும் கிருபையினால தான் நடக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் கிருபைங்கிறது இல்லை. கிருபைங்கிறது மேலே மேலே பகவான் நம்மளோட பேசுறது. அது பேசுறதுன்னா டேரக்டாக வந்து பேசுறது மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்ல பகவான் நம்மளோட பேசுறது வர முடியும். அப்படிப்பட்ட அதெல்லாம் வரணும்னா சரணாகதி தான் பண்ண முடியும். சரணாகதி பண்ணினாதான் இதெல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சரணாகதி, அப்படிப்பட்ட நீங்கள் உங்க கிருபையினால சோதனை பண்ணி நான் ஸ்தோத்திரம் பண்றேன். இந்த ஸ்தோத்திரம் நீங்க சோதனை பண்றது. நான் ஏதோ பெருசா தபஸ் பண்ணேன், இந்த தபஸ்னால நீங்க கிடைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இந்த தபஸ் பண்றதுக்கு யார் காரணம்? நீங்க இல்லாம இருந்திருந்தேன்னா, உங்க கிருபை இல்லாம இருந்திருந்ததுன்னா என்னால் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இது என்னால அசந்திருக்க கூட முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்க பண்ற கிருபை அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணதும் பகவான் அவனை அனுகிரகம் பண்ண. ஆனா அழிச்சுட்டு போயிடல அவன். வாஸ்தவமான அப்புறம் இது அழிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிரார்த்தனையாக முதல்ல இருந்திருக்கு. ஆனா எதுவுமே கேட்கல பகவான். பக்தி பிரபலதாம் தைமே பிரசங்கா பூயால் அனந்த மகதாம் வலாசையாம். ஏன்னா பக்தியை கொடு அப்படின்னு கேட்கணும். பக்தியை கொடு அப்படின்னா, ஏன்னா இங்க வாழ்க்கையில வாழும்போதே அழகா நம்ம பக்தியில இருந்துருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரு வேதம் காட்டுற வழி. வேதம் காட்டுற வழி அதுதான். இயற்கையா பாகவத தர்மமும் அதுதான் காட்டுறது. பாகவத தர்மத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன். இயற்கையா வேதத்தில் இருக்கிற பல விஷயங்கள் பின்னாடி கெட்டு போயிருக்கும். அதெல்லாத்தையும் பாகவத தர்மம் சரி பண்ணும். இந்த விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். பாகவத தர்மத்தில் இருக்கிறவா பல பேர் சாதாரணமாகவே மோட்சத்துக்கு போயிடணும், இங்கேருந்து அங்கே போயிடணும் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. முக்கியம் ஜனன சதகம் நேதுமஸ்மி பிரசன்னா. 100 ஜென்மா எத்தனை ஜென்மா வேணா எடுக்கிறேன், இங்கே டிமாண்டு நான் மாட்டு இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு நான் மாட்டு பகவத் குணத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவே போகும் அப்படிங்கிறது ரொம்ப நிஜமான ஒரு பக்தன் ஃபீல் பண்ணி சொல்ற விஷயம். இது சும்மா சொன்னதுனால ஆயிடாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பேச்சுக்கு இது மாதிரி மோட்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை. பக்தன் அதை ஃபீல் பண்றான். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த பகவத் குணம் போகும், இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த நாமத்தோட ரசம், இந்த நாம ரசம், இந்த பாகவத ரசம் இது போகும் அப்படின்னு ஒரு பக்தன். அதுதான் இவன் கேட்டுக்கிற வரம். அதை கொடுத்தாரு பகவான். இவன் அதுதான் கேட்கறான். ஆனா பகவான் அதோட நிறுத்தலை. உனக்கு சாஸ்வதமான ஒரு பதம் கொடுக்குறேன், சாஸ்வதமான ஒரு பதம் கொடுக்குறேன் அப்படின்னு துருவ பதம் அப்படின்னு இப்பயுமே இருக்கு. மேல துருவ நட்சத்திரம்னு இருக்கு. மேல அந்த நட்சத்திரத்துல நீ உன்னை கிரகங்கள்லாம் சுற்றி வரும். இங்க சாஸ்வதமா அங்கிருந்து என்ன பண்ண போறான்னா திரும்பி அங்கேயும் போய் பக்தி தான் பண்ண போறான். எங்க இருந்தாலும் பக்தன் பக்தி தான் பண்ணுவான். எங்க வேணா போடுவேன். அதனால அந்த பக்தி அதில் ஏறுதான். இந்த தபஸை முடிச்சுட்டு ஆனா இவனுக்கு இன்னும் வருத்தம். பகவானுடைய நம்ம போயிருக்கலாம், பகவானுடைய நம்ம இருந்திருக்கலாம், என்ன நம்ம இப்படி கிளம்பி வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அந்த வருத்தம் இருந்தது. அப்படியே அந்த வருத்தத்தோடய திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த உத்தான பாதம் கேள்விப்பட்டான். நகரத்துக்குள்ள பிரவேசிச்சான். நீ போய் ஆண்டுட்டார். நீ நாட்டுக்கு இதுக்கு போ, அவனுடைய நாட்டுக்கு போ, நாட்டில் ஆண்டு உனக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் அதான் சரணாகதம் அப்படிங்கிறவன் பகவானுடைய சங்கல்பத்தில் வாழ்வான். பகவான் இவனை என்ன பண்ண சங்கல்பம், இவனுடைய வாழ்க்கை பகவான் நடத்துவார்.
அது சரணாகதி பண்ணினா பகவான் நடத்துறது தெரியும். சரணாகதி வாஸ்தவமாக நம்ம மனசை பகவான்கிட்ட கொடுத்து, மனசை மட்டும் இல்லை நம்மளையே பகவான்கிட்ட கொடுத்து நீ நடத்துப்பா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தியாவசாயம், இந்த மகா விஸ்வாசம் தான். இந்த மகா விஸ்வாசத்தோட அவ்வளவு நம்பிக்கையோட பகவான்கிட்ட ஒருத்தன் இருந்தா இயற்கையா பகவானுடைய யோகக்ஷேமங்களை வைக்கிறதுங்கிறது இயற்கையா அவனுக்கு அனுபவிக்க முடியும். அதுதான் துரோணன் அனுப்பினான் பகவான், நீ மாட்ட போய் ஆண்டு என்ன பண்ண போறான், அங்கேயும் பக்தி தான் பண்றான், எங்க போனாலும் தான் பக்தி தான். இவனை அனுப்பிட்டார், ஊருக்கு அனுப்பிட்டார். இவன் ஊருக்கு வந்தா அந்த உத்தானபாதம் வருத்தத்தில் இருக்க நாளுக்கு நாள் வருத்தம் ஜாஸ்தியாகுது. இது மாதிரி ஒரு கல்நெஞ்சு இருக்கும் எனக்கு, இது மாதிரி ஒரு குழந்தை, இந்த குழந்தைய நம்ம இது பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தம். இந்த வருத்தத்தோடையே ரொம்ப இந்த மாதிரி குழந்தை வருது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சதும் பெரிய யானை அழைச்சின்னு வந்தார். யானை மேல குழந்தைய ஏற்றி ஒரு ஆற்றுக்கு அழைச்சின்னு வந்தார், அரண்மனைக்கு அழைச்சின்னு வந்து அந்த அம்மா சுருச்சி அம்மா இது மாதிரி கடுமையாக நடந்துருந்ததுனால தானே இப்போ இது மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சுருச்சிக்கு நமஸ்காரம் பண்ணான் துருவன். நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு வயசான நல்ல கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்து சாதாரணமாக தான் இருப்பா. இவ்வளவு பெரிய மகான்களும் அவள் பகவானையே தரிசனம் பண்ணிட்டா அப்படிங்கிறது சாதாரணமாக பார்த்தவளுக்கு தெரியாது. அது அந்த அவளுடைய ஸ்திதியில் இருக்கிறவாளுக்கு தான் முடியும். அந்த ஸ்திதியில் இருக்கிறவாளுக்கு யாரையும் தெரியும். அந்த ஸ்திதியில் இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் கூட இவா பகவானை தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். உதாரணம் சொல்லணும்னா ரகுநாத்தாஸ் கோஸ்வாமின்னு ஒருத்தர். ரகுநாத்தாஸ் கோஸ்வாமி அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவோட சிஷ்யர். அவர் பிருந்தாவனத்தில் இருந்திருந்தார். பிருந்தாவனத்தில் ஒரு ராதா குண்டம்னு ஒரு இடம், அந்த இடத்துல அவர் ராதைக்கு சேவை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். சுவாமி ஹரிதாஸ்னு ஒருத்தர், அவர் அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு இருந்தார். இந்த ரகுநாத்தாஸ் கோஸ்வாமி ஒரு பெரிய சன்னியாசின்னா எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் ரகுநாத்தாஸ் கோஸ்வாமி. அப்படிப்பட்ட வைராக்கியம், அப்படிப்பட்ட வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய அதனால எல்லாத்தையும் விட்டுட்டா இருக்கிறதுனால ஒரு பெரிய இதெல்லாம் கூட கட்டிக்கல, பெரிய மகன்லாம் கூட கட்டிக்கல. குடத்தறியும் இருப்பார். அப்படியே அவரோட சேவை என்னன்னா மானச சேவை தான். மனசுலேயே ராதாகிருஷ்ணனை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். ஆராதனை பண்ணும்போது முக்கியமாக ராதையை தான் ஆராதனை பண்ணுவார். ராதா அவருக்கு குழந்தை சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு ஆராதனை பண்ணும்போது அந்த அவர் பின்னி விடுவாராம். அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான பாவனை, ரொம்ப ஒரு அந்த பாவம். இப்படி பின்னி விடும்போது ராதா ஓடுறா எழுந்து ஓடுறான். அப்படி ஓடும்போது இவர் பின்னாடியே வரார். ஏம்மா இப்படி பண்ற அப்படின்னு ஓடி வர. ஓடி வந்தா அங்க சுவாமி ஹரிதாஸ் இருக்கார். அவரை நிறுத்தி அவர் ஸ்திதியில் சமாதி ஸ்திதியில் இருக்கார். மனச பூஜைங்கிறது சமாதி ஸ்திதி வாழும். அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருக்கார் அவர். அதனால அவர் எழுப்புறதுல இவருக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணார், அழகா மிருதுவா ஒரு கீர்த்தனம் பண்ணினார். அந்த கீர்த்தனத்துல என்னன்னா அந்த பெண்களுக்கு நடுவில் ஒரு வண்டு ஒன்று மாட்டிட்டு இருக்கு. அந்த வண்டு மாட்டிட்டு இருக்கு. அதனால அதை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நீ பண்ணேன்னா ஒன்றும் பண்ண மாட்டா. அது கத்துறதுனால பயந்து ஓடுறது குழந்தை. அதனால நீ அந்த வண்டை எடுத்து விடு அப்படின்னு கீர்த்தனையாக பாடுற. அந்த கீர்த்தனையா பாடுற இவர் அதை தெரிஞ்சுட்டு அந்த வண்டை எடுத்து விட்டார். அந்த வண்டு வந்துடுச்சு. அந்த வண்டு தான் கிருஷ்ணன். அந்த வண்டு கிருஷ்ணன் தான். அதான் பாவம். அந்த கிருஷ்ணன் இவருக்கு எப்படி தெரிஞ்சது, சுவாமி ஹரிதாஸுக்கு எப்படி இவருடைய பாவம், இவருடைய மானச பூஜை, இவரோட மானச சேவை அது எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இந்த பாவத்தில் இருக்கிறவாளுக்கு சாதாரணமாக இவரை சாதாரணமாக பார்த்தா சாதாரணமாக இருக்கும், ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஏதோ ஒரு துணி முழங்கால வரைக்கும் துணி கட்டிட்டு பார்க்கலாம், பெரிய ஒரு காஷாயம் கூட கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த கௌடிய சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா
பெரிய பெரிய ஒரு அது மாதிரிலாம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. மொத்தமாகவே ஒரு இவ்வளோதான் முழங்கால் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பார்த்து என்ன தெரியும் இவருடைய நிலைமை என்னன்னு சாதாரணமாக பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கிறவர் அப்படிங்கிறது இவர் அந்த ஸ்திதியில இருக்கிறவங்க தெரியுது. அதனால சாதாரணமாக பார்க்கறவா இப்படிதான் அவளை கவனிச்சாலும் அவளுக்குள்ள எவ்வளோ இருக்கு, பத்தாளுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. அவள் எவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் அவள் அந்த ஸ்திதியில் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தெரியும். அதனால இப்படி தானபாதம் துருவனை ரெண்டா கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அவனை ஆக்ஷையில் அமர்த்தி இவன் காட்டுக்கு போயிட்டான். அந்த காலத்தில் வழக்கம் காட்டுக்கு ராஜாக்கள் காட்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது வனத்தில் இதுதான் வானப்பிரஸ்தாசிரமம்னு காட்டுக்கு போயிட்டோம். அந்த வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போயிட்டான் ஸ்தானபாதம். துருவன் பல காலங்களும் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி கிளம்பும்போது வைகுண்டத்துக்கு கிளம்புறதுக்கு அவன்கிட்ட அந்த துருவ பதமே விஷ்ணு பதம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா விஷ்ணு பதம்ங்கிறது ஸ்வரூபம், பரம்பதம் வைஷ்ணவம் ஆமனந்தது என் நேதி நேதி எதுவும் சிசுக்ஷவா அப்படின்னு. எதை நம்ம இல்லை இது இல்லை, நம்ம இந்த உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்த மூச்சு நான் இல்லை, இது நான் இல்லைன்னு தள்ளி நேத்தின்னு இது இல்லை அது இல்லைன்னு தள்ளி எது நானும் ஒன்று மிச்சப்படுமோ அதுதான் பரம்பதம் வைஷ்ணவம் ஆமனந்தி. அதுதான் பரம்பதம், இதுதான் வைஷ்ணவ பதம் விஷ்ணு பதம் அப்படின்னு இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் அது விஷ்ணு பதம் தான். துருவன் இங்கேருந்து துருவபதத்துக்கு போனான், துருவனுக்கு அதுவே விஷ்ணு பதம் தான். ஏன்னா ஸ்வரூபம் தானே, தன்னுடைய பேர்தான் வைகுண்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்திதிக்கு அந்த ஸ்திதியில் இருக்கிறதுனால இவன் அங்கே போய் அங்கே இருந்துருந்தான் அப்படின்னு துருவன். துருவ வம்சத்தில் அப்புறம் பிருத்துன்னு ஒரு மகாராஜா, அவர் அவதாரம் பெரிய பெரிய ராஜா, பகவானுடைய அம்சம். அவர் அவர் என்ன பண்ணினார்னா இந்த பூமி இன்னும் வாழறதுக்கு யோக்கியமான இடங்களை உருவாக்கினாங்க. அங்கே போய் மனுஷால் வாழறதுக்கான யோக்கியத்தையை உருவாக்கி அந்த இடத்துக்கு அதை பண்ணினார் அப்படின்னு இந்த பிருத்து மகாராஜாவோட சரித்திரம். இந்த பிருத்து மகாராஜா சரித்திரம் நல்ல விஸ்தாரமாக சொல்லப்படும். இதுக்கப்புறம் பிராச்சீன பரிகிஸ், இவருடைய வம்சத்தில் பிராச்சீன பரிகிஸ்ன்னு அவன் ரொம்ப கர்மானுஷ்டானமே இருக்கு. அது மாதிரியே இருந்துருந்தா அது என்ன ஆகும்னா அதில் சில பிரச்சனைகள்லாம் வரும். நம்மளுடைய மனசில் இருக்கிற ரச அம்சம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மனசு உருகிறது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, அப்படிப்பட்ட அந்த உருக்கங்கள் ரொம்ப அந்த கர்மானுஷ்டானம் அப்படி கர்மான்னு இருக்கிறவாளுக்கு இந்த உருக்கம் வராது. இன்னொன்று உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இதுவும் வராது. உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுவோம், நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு மனசை சாந்தப்படுத்திட்டு இந்த சாந்தியில் இருக்கும் அப்படிங்கிறதும் வராது. மனசில் ஒரு இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இவன் திரும்பி கர்மான்னு, அதுவும் காமிய கர்மா. பொதுவாக சாஸ்திரங்கள் கர்மாவை விதிக்கிறது, ஆனால் எப்பப்பாரு கர்மா தான் முன்னே இருக்கணும், எப்பப்பாரு நம்ம புத்தி கர்மாலையே தான் இருக்கணும்னு சாஸ்திரங்களே சொல்லலை. கர்மானுஷ்டானம் சொன்னேன், அதாவது யாகாதி அனுஷ்டானம், அந்த அதுலேயே தான் இருந்துருக்கணும், அதே தான் வேலையாக வச்சுருக்கணும்னு சாஸ்திரங்களே சொல்லலை. இவன் என்ன பண்ணுறான், அந்த கர்மாவில் ஊறி போயிட்டதுனால திரும்பி காமிய கர்மாக்களை பண்ணுறான். இவனுக்கு அந்த காமியத்தில் கூட அந்த எனக்கு இது வேணும், அதனால இதை காரியம் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒரு பையன் வேணும், இந்த பையன் வேணுங்கிறதுனால இந்த யாகம் பண்ணுறேன், இப்படியே பண்ணிடுறான். ஏன் பண்ணுறான்னா அவனுக்கு பையன் வேணுமாங்கிறது கூட அடுத்த கேள்வி தான். அவனுக்கு அந்த கர்மா பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் காமிய கர்மாவாக பண்ணிடுறான். அப்படி இருக்கிறதுனால அவனை கொஞ்சம், அதாவது அவன் திருத்தினா திருத்துவான். அது மாதிரி அவள்கிட்ட தான் ஆண்கள் பிரவர்த்திப்பான். நாரதர் இவனை திருத்துறாரு, இது மாதிரி நீ இருந்துருக்காத, திரும்பி காமிய கர்மாக்கள்லையும் அதுலேயுமே புத்தியை விட்டுருக்காத, கொஞ்சம் ஆத்தியாத்மிகமாக திரும்பு அப்படின்னு நாரதர் திருத்த போறாரு. திருத்தினா திருத்துறான். அதனால தான் அப்படி இருந்தால் தான் திருத்துவான், இல்லைன்னா திருத்த மாட்டான். சும்மா எதை சொன்னாலும் மேலே பேசுறதுன்னா மகான்கள் வரமாட்டான்.
இப்போ இவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிறது ஒரு விஷயம் ஆண்கள். இவனை ஒரு கதை, ஒரு உபாக்கியானம் சொல்லி திருத்தினான். புரஞ்சனோபாக்கியானம் வேறு ரொம்ப விஸ்தாரமான விஷயம். அதாவது இந்த சரீரத்தையே ஒரு புறமாக, அது வேதத்திலேயே அந்த பாணி, வேதத்திலேயே புறம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாசனைகள் தான், நம்மளுடைய அந்த அதுதான் புறம்னு சொல்லப்படுது. இங்கே புறம் அப்படிங்கிறது உடம்பு. இந்த உடம்பையே அந்த ஒரு பெரிய கோட்டை மாதிரி வந்துச்சு. அந்த உடம்புக்குள்ள இந்த ஆத்மா மயங்கி போய் இந்த உடம்புக்குள்ளேயே புத்தியை வச்சுட்டு இந்த இதுக்காகவே திருப்பி 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 வேலை பண்ணி இதுதான் இந்திரிய பிரீதி, இந்திரிய சந்தோஷத்துக்காகவே அதையே லட்சியமா வச்சுன்னு அதுக்காகவே பண்ணிட்டு இருந்தால் இந்த காலம் கணக்கு பண்ணாது. காலம் இவன் கொஞ்ச நாள் தெரிஞ்சுடுவான். அதனால நம்ம இவனுக்கு கொஞ்சம் இது பண்ண வேண்டாம். இவனுடைய காலத்தை, அதாவது மிருத்யு, இவன் கிளம்புறத கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். தள்ளி போட்டால் இவன் தெரிஞ்சிடுவான்னு காலம் வெயிட் பண்ண. காலம் கவலையே விடாது. திடீர்னு பார்த்தா எனக்கு உதவி சார் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இருக்காது, அது மாதிரி ஆகிடும் திடீர்னு. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் வேல்யூ. காலங்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் வேல்யூ. எந்த க்ஷணத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த க்ஷணமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா காலம் அதெல்லாம் பார்க்காது, எதையும் பார்க்காது. காலம் அது மாட்டுக்கு போகும். காலத்தை மதித்து நம்ம ஏதோ மனசை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர காலம் கவலையப்படாது எதை பற்றியும். அதனால இவன் இந்த புரஞ்சனம் அந்த காலம், இந்த சரீரத்தில் இருக்கிற இவனை காலம் கஷ்டப்படுத்துறது, அதை திரும்பி என்னென்னவோ பண்ணுறது, இங்கேயும் போய் அங்கேயும் போய் என்னென்னவோ வருது. அதுக்கப்புறம் அவன் திருந்துறதுக்கு யார் காரணம் அப்படின்னா பகவான் தான் காரணம். பகவான் தான் ஜீவனுக்கு நண்பன். சுபர்ணா சயுஜா சகாயவு அப்படின்னு ஒரு இடத்துல சகாயவு, பகவான் தான் சகா, பகவான் மட்டும்தான் சகா, நண்பன். இந்த அதாவது நண்பன்னா என்ன, சுருத்து. இவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதோ வாஸ்தவமாக நல்லது எது அப்படின்னு தெரியறதே பகவானுக்கு தான். வாஸ்தவமாக நல்லது எது, நமக்கு நல்லது எது அப்படிங்கிறது தெரியறதே பகவானுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறதுனால சகா, அந்த அவிஜ்ஞான சகன், அந்த சகா, அந்த சகா இவனை எப்படி திருத்துறார், இந்த சரீரத்தில் இருக்கிற எப்படி திருத்துறார் அப்படிங்கிறத சொல்லி, நீ இது மாதிரி திருப்பி காமிய கர்மாக்கள்லையே பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த கர்மாக்கள்னால ஹிம்சை ஏற்படுறது இல்லையா. கர்மாக்கள்லேயே சில ஹிம்சைகள்லாம் உண்டு, அதனால வேற சில பேருக்குலாம் ஹிம்சை உண்டு. இந்த ஹிம்சை என்ன ஆகும்னா இந்த ஹிம்சை கஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு இந்த கர்மானுஷ்டானங்கள்லேயே. கர்மானுஷ்டானங்கள் பண்ணணும், அவசியம் பண்ணணும், கர்மானுஷ்டானங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் அதுலேயே கர்மானே புத்தி அதுலேயே போயிட்டு இருந்ததுன்னா அதுவும் கஷ்டம். அப்படிங்கிறதுனால இதுலேயே இருக்காத, மேலே ஆத்தியாத்மிகமாக முன்னேறு அப்படின்னு அவங்க சொல்லி திருத்திட்டு கிளம்பினார். இந்த பிராச்சீன பிரதேசத்துக்கு 10 குழந்தைகள், பிரச்சேதஸ்கள் அப்படின்னு பேரை வாங்க. 10 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். 10 பேரும் கிட்ஸ், 10 பேரும் ஒரே மாதிரி பிரச்சேதஸ்கள். இந்த பிரச்சேதஸ்களை பார்த்து சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிராச்சீன பிரதேசம், இன்னும் குழந்தைகளை இது பண்ண சிருஷ்டி பண்ண அப்படின்னு சொன்னதும் இவா தபஸுக்காக போவான். தபஸுக்கு பகவான எதை பார்த்தாலும் தெரியும், பகவான தபஸ் தான் பாகவதத்தில். என்ன பகவானை நோக்கி இருக்கிற கிரந்தங்கிறதுனால காமியார்த்தமாக விஷயம் வந்தாலுமே அங்கேயும் தபஸ் தான். பகவானை பார்த்து இருக்கிற விஷயங்கள் தான் திரும்பி பிரச்சேதஸ்களை இது காட்டுக்கு அனுப்பினார் அப்பா ராஜீவ வயசு. இவா காட்டுக்கு போய் இவா அப்படி போகிற வழியில் பரமேஸ்வரன் வந்தார். பரமேஸ்வரன் நமக்கு பாகவதானாஞ்ச பிரயாணம் அந்யோஸ்தி கிரகிச்சு. பரமேஸ்வரனுக்கு யாரை பிடிக்கும்னா, யாருக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்குமோ அவளை தான் பரமேஸ்வரன் ரொம்ப பிடிக்கும். இது வேதத்திலே இருக்கு. வேதத்திலேயே பரமபதத்தை ருத்ரன் கொடுப்பார் அப்படின்றது. அப்படிங்கிறதுனால அந்த பரமேஸ்வரனுக்கு பகவானை யாருக்கு பிடிக்குமோ அவளை ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பகவானை அப்படிங்கிறதுல இது பண்ணுறேன். அதனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரமேஸ்வரனை பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கே தபஸ் பண்ணணும். பரமேஸ்வரனே அப்படிப்பட்டவர். ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. இது மாதிரி பகவானை பார்க்கணுங்கிறத ஒரு ஆசையே ரொம்ப 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 அரிது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கிளம்பிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். ருத்ர கீதம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம்.
அந்த ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். இந்த ஸ்தோத்திரத்தை திரும்பி திரும்பி இந்த ஸ்தோத்திரத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு இதை சொல்லிட்டு இந்த ஸ்தோத்திரத்தோட அர்த்தத்தையும் அனுசந்தானம் பண்ணிட்டு இதையே ஜபம் பண்ணிட்டு வந்தேன்னா பகவான் வந்துடுவார் அப்படின்னு ருத்ரன் அவளுக்கு அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தார். ருத்ரகீதம்ங்கிற ஸ்தோத்திரம் ரொம்ப அருமையான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துட்டு ருத்ரன் வந்திருக்கான். இவா போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். தபஸ் பண்ணி காலம் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணினதும் பகவான் வந்தார். என்னப்பா வேணும் மாதிரி அப்படி என்ன வேணும்னு கேட்டதும் மாதிரி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு இவா சிருஷ்டி பண்ணணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னான். அவள் ஸ்தோத்திரம் பண்ணான். பகவான் ஸ்தோத்திரம் பண்ணான். பகவான் நீங்கள் வந்து போங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணேன் அப்படின்னு இவா அனுப்பிட்டான். இவா கல்யாணம் பண்ணிட்டு ஆட்சேபம் இருந்தா இவாளுக்கு தான் தக்ஷங்கிறவன் திரும்பி போகணுமா. அந்த ஏதோ அந்த ஜென்மாவே பிடிக்கல போட்டிருக்காங்க. அதே தக்ஷன் தான். எந்த தக்ஷன் பிரசூதியோட பையனும் அதே தக்ஷன் தான். இந்த ஜென்மா ஏதோ சிவலிங்க பண்ணி சதி எப்படி வேற ஜென்மா எடுத்துட்டு பார்வதியாக ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாலோ அதே மாதிரி தக்ஷணம் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஜென்மா சிவனிந்த பண்ண ஜென்மா, தன்னுடைய பொண்ணையே இது பண்ண ஜென்மா. அதனால அந்த ஜென்மா அந்த உடம்பே பிடிக்கல போட்டுருக்கும். அதனால திரும்பி அந்த தட்சணையே வந்துட்டார். இந்த தட்சணம் தான் இந்த குழந்தை, இந்த பிரசேதசரோட குழந்தை, இந்த பிரசேதசருக்கு வாரிசு. இந்த பிரசேதசர்கள் யாகம் பண்றான். இந்த யாகத்துல நாரதர் வந்து இந்த துருவன் முதலிய அந்த அவரோட சரித்திரத்தெல்லாம் சொல்லி இது மாதிரி பட்டவா அவங்க வம்சத்தால், அதனால நீங்களும் கொடுத்தால் இன்னும் நீங்க அதிலேயே பிரவர்த்திங்கோ அப்படின்னும் இவாளும் பகவத் பக்தி இன்னும் நல்லா தீவிரமா பண்ணி பகவான் அடைஞ்சா அப்படின்னு சதுர்த்தஸ்கந்தம் முடிவு. பஞ்சமஸ்கந்தத்துல பிரியப்பிரதம்னு ஒரு ராஜா. பிரியப்பிரதம் அப்படிங்கிற ராஜா முதல்ல நாரதருடைய இதை கேட்டுட்டு, நாரதருடைய உபதேசத்தை கேட்டுட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு எங்கேயோ மலையில போய் உட்காந்துட்டார். ஒரு பெரிய காடு, ஒரு மலை, அங்கே போய் உட்காந்துட்டார். அங்கே உட்காந்துட்டதும் இவர் ஆட்சி பண்ணணும்னு பிரம்மாவுக்கு ஆசை. அதனால பிரம்மா இறங்கி வந்தார் மேலேருந்து. பிரம்மாங்கிறது எப்பேற்பட்டவர். பிரம்மா வந்தார். வந்து நீ வந்து ஆட்சி பண்ணணும்பா, கல்யாணம் பண்ணிண்டா கஷ்டம், கல்யாணம் பண்ணிண்டா பாகவத தர்மம் பண்ண முடியாது, பக்தி பண்ண முடியாதுங்கிறதே தப்பு. அப்படி ஒரு பாகவத தர்மம் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டாதான் கல்யாணம் பண்ணிட்டா அது கெட்டு போயிடும், சன்னியாசம் வாங்கிட்டாதான் ஒரு அந்த பாகவத தர்மம் வருங்கிறதே தப்பு. சன்னியாசம்ங்கிறது உயர்ந்த விஷயம். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அந்த தர்மத்தில் இருக்கும், பாகவதத்தில் இருக்கும், பாகவத தர்மத்தில் இருக்க முடியும், பக்தி பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன அதனால அப்படின்னு சொல்லி இவருக்கு பிரியப்பிரதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பொண்ணை கல்யாணம் பஞ்சதனி அப்படின்னு பேர். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு, பிரியப்பிரதனை கல்யாணம் பண்ணி வச்சு நீ ஆட்சி பண்ணு அப்படிங்கிறதும் அவர் ஆட்சி பண்ணார். அவருடைய வம்சத்தில் ரிஷபன் அப்படிங்கிற ஒரு குழந்தையாக பகவானே பிறந்தார். அவருடைய அப்பா நாபின்னு பேர். அவர் ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாகத்திலேருந்து பகவான் ஆவிர்வவிச்சாங்க. அந்த யாகத்திலேருந்து பகவான் ஆவிர்வவிச்சு இப்படி ஒரு யாகத்திலேருந்து பகவான் ஆவிர்வவிப்பாரா? அதாவது கர்மாக்களுக்கு கட்டுப்படாதான் பகவான். கர்மாக்களுக்கு கட்டுப்பட மாட்டார். இந்த கர்மாவை பண்ணி தான் அவரை வர வச்சிட முடியுங்கிறது கிடையாது. இந்த விஷயம் பண்ணிட்டா அவர் பண்ணியே தீரணும். இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், இந்த விஷயத்தை பண்ணியதுனால அவர் பகவான் இந்த காரியத்தை எனக்கு பண்ணி ஆகணும்னு நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவரை முடியவே முடியாது. அப்படிப்பட்டவர் பகவான். அதனால இது மாதிரி ஒரு யாகத்திலே வந்தாலுமே வளர்ந்து ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தகுதி, இப்படிப்பட்டவர் நீங்க எப்படி நீங்க வந்தேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டதும் பண்றவா எல்லாரும், அந்த யாகம் பண்றவா எல்லாரும் பகவான், எல்லாரும் பக்தால் என்ன பண்ணாலும் நான் வருவேன். பக்தால் யோகம் பண்ணா என்ன, யாகம் பண்ணா என்ன, கோவில் வந்தா என்ன, இல்லை வேற என்ன பண்ணா என்ன, பக்தால் என்ன பண்ணாலும் அங்கே நான் இருப்பேன், என்ன அங்கே வருவேன். அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்தேன் அப்படின்னு பகவான் சொல்லி என்ன வேணும் அப்படின்னு நாபி பண்ற யாகம் தானே, என்ன வேணும்னு கேட்டதும் உங்களுக்கு சமமான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு சமமான ஒரு குழந்தையாப்பா? எனக்கு சமம் யாரு? எனக்கு சமம் யாருமே இல்லை. ஆனால் நீ கேள்வியும் கேட்டுட்ட, இது மாதிரி வரம் கேட்டுட்ட, அதனால உனக்கு நானே குழந்தையா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ரிஷபனாக வந்துட்டா அப்படின்னு. அந்த ரிஷப தான், அந்த ரிஷபருக்கு தான் குழந்தை பரதன் ஜடபரதன் அப்படிங்கிறவர் ரிஷபனோட குழந்தை. இந்த பரதர்ங்கிறவர்
ஒரு பெரிய ராஜா. அவருடைய பேர்னாலதான் இந்த தேசத்துக்கே பாரதம்னு பேரு அப்படின்னு சொல்றது. பாரதம் பாரதமிதி எத ஆரம்பிய விபதி சந்தி அப்படின்னு. அந்த பரதம் பெரிய ராஜா ஆட்சி பண்றார், யாகம் பண்றார், பெரிய யாகங்கள்லாம் பண்றார், பெரிய காரியங்கள்லாம் பண்றார். அந்த எல்லா காரியத்திலையும் பகவானையே ஸ்மரிச்சுட்டு ஒரு யாகம் பண்ணார் அப்படின்னா அந்த அந்த யாகத்திலையும் எல்லா தேவதைகள் இருக்காங்க இல்லையா, தேவதைகள்லாம் பகவானுடைய அங்கங்கள் அப்படின்னு ஸ்மரிச்சுட்டு அது மாதிரி யாகம் பண்ணார். இப்படி பல காலங்கள் ஆட்சி பண்ணி ரொம்ப பரிபாகம் ஆயிடுச்சு, ரொம்ப பரிபாகம் வந்துச்சு. அப்படிப்பட்ட பரிபாகம் வந்ததும் இவர் காட்டுக்கு வந்துட்டார். புலஸ்திய புலகாசம் வந்து காஷ்மீர் இது ஹிமாச்சல் பிரதேஷ். அங்கே வந்து கண்டகி நதி, நேபாள் அங்கே வந்துட்டார். கண்டகி நதி பிரவகிக்கிறது. அங்கேருந்து சாலக்கிராமத்தை எடுத்து வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணுறார். பூஜை பண்ண ஆரம்பித்தா இவருடைய பரிபாகம் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பிரேமையும் ரெண்டுமே சிந்திச்சவர். பக்தியும் அந்த நிலைமையில் உண்டவர், யோகமும் அந்த நிலைமையில் உண்டு. அப்படிப்பட்டவர் அவர் அந்த சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாருன்னா அப்படியே பகவானுடைய குணங்களில் மனசை அப்படியே பிரேமையில் மனசை விட்டு அப்படியே தியானத்தில் மூழ்கினார்னா கையில் இருக்கிற துளசி வாடி போயிடும். அவ்வளோ நாள் தியானத்தில் இருப்பார். கார்த்தால உட்காந்துட்டாருன்னா சாயங்காலம் தான் இருக்கும். திடீர்னு ஒரு 10 நாள் அப்படியே அந்த நிலைமையில் போயிடுவார், அந்த சமாதியிலேயே போயிடுவார். அப்படியே இருப்பார். அது மாதிரி அப்படியே அப்படிப்பட்ட ஒரு தகுதி உடையவர். இப்படியே இருந்துட்டு இருக்கார். பல காலங்கள் இருந்துட்டு இருக்கார். பொதுவாகவே ஒரு விஷயம் வேதத்தில் இருக்கிற ஒரு ரகசியமான ஒரு விஷயம், ஒருத்தன் ஆத்தியாத்மிகமாக ரொம்ப ஆன்மீகத்தில் முன்னேறினான்னா இயற்கையாகவே அவன் வந்து ஒரு கட்டத்தில் லோகக்ஷேமத்தை பிரவர்த்திப்பான். அது வந்து வேதத்தில் இருக்கிற ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் சாதாரணமாக ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கே லோகக்ஷேமார்த்தமான ஒரு விஷயம் சந்தர்ப்பம் வேணும். அது ஒரு பக்கம் இருக்க, இயற்கையாகவே ஆன்மீகத்தில் ரொம்ப முன்னேறினவன் லோகக்ஷேமத்தில் பிரவர்த்திப்பான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த ஜடபரதர் கதையுமே அப்படிதான் எனக்கு தோன்றது. ஜடபரதர் கதை மேலே என்ன ஆகும்னா, ஒரு மான் குட்டி, அந்த மான் தன்னுடைய குழந்தைய பெற்றுட்டு போயிடும். இந்த மான் சிங்கத்து மேலே இருக்கிற பயத்தினால போயிடும். இந்த மான்குட்டியை பார்ப்பார். இந்த மான்குட்டி மேலே ரொம்ப கருணை வந்துடும். இந்த மான்குட்டியை பார்த்துட்டு எல்லாத்தையும் விட்டுடுவார். தன்னுடைய அந்த எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். அந்த மான்குட்டியை பார்த்துக்கிறதே லட்சியமாக வச்சுட்டு அப்படியே போயிடுவார். இந்த மானை நினச்சிட்டே போயிடுவார். ரொம்ப இதாகவே போயிடுவார். மானாவே பிறப்பார். மானாவே பிறந்து திரும்பி இங்கே வருவாருன்றது கதை. பொதுவாக இது மாதிரி பிரவர்த்திச்சுட்டார் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். ஆனால் எனக்கு என்ன தோணும்னா, இந்த விஷயத்தில் இந்த வேதத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாதிரி அவர் ஒழுங்காக லோகத்தில் இருந்திருந்தா, ராஜாவாக இருந்திருந்தா, லோகக்ஷேமத்தில் எக்ஸாக்டாக பிரவர்த்திச்சிருந்தார். காட்டுக்கு வந்துட்டதுனால அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு லோகக்ஷேமார்த்தமான பிரவருத்திங்கிறது மான்குட்டியோட நின்றுச்சு. லோகத்தில் இருந்திருந்தாருன்னா இந்த ஆன்மீகத்தில் முன்னேறினாலே பொதுவாகவே ஒரு விஷயம் கவனிக்கலாம். அதுவும் பாரத தேசத்தில் முக்கியமாகவே கவனிக்கலாம். எல்லா லோகக்ஷேமார்த்தமான பிரவருத்தி பண்ணவாலும் முக்கால்வாசி பேர் ஆன்மீகத்தில் முன்னேறினவளாக இருப்பான். ஒரு சமஸ்தானதாசனாக இருக்கணும், இல்லை பல மகான்கள் லோகக்ஷேமத்தில் பிரவர்த்திச்சிருக்கான். அவள் வந்து அந்த நிலைமை அடைஞ்சவன். ராமதாசருங்கிறவர் அந்த நிலைமை அடைஞ்சவர். ரொம்ப மேலே போனவர், பகவான் நேரம் பார்த்தவர். அப்படிப்பட்டவர் லோகக்ஷேமத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்கார் ராமதாசன். பாரத தேசத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்களை போக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கார். அதனால என்னன்னா, ஆன்மீகத்தில் முன்னேறினாலே இயற்கையாகவே லோகக்ஷேமத்தில் பிரவருத்தி வரும். இவர் ராஜ்யத்தில் இருந்திருந்தால் லோகக்ஷேம பிரவருத்திங்கிறது கரெக்டாக மக்களுக்காக பண்றது அப்படிங்கிறது சமமான போய் எல்லாருக்கும் பண்றதுங்கிற மாதிரி ஆகும். அப்படி இல்லாம இவர் காட்டுக்கு வந்ததுனால அந்த மான்குட்டிகிட்ட மட்டும் போய் மான்குட்டிகிட்ட மட்டும் தன்னுடைய கருணையை காட்டி மான்குட்டியை மாற்றணும் அப்படின்னு
அதுலேயே போய் அது ஒரே விஷயமா இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் ராகத்தை வச்சோம்னா யார் மேலேயுமே இது வராது, பாசம் வராது, ஒரு பந்தம் வராது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கும். ஒருத்தர் மேல மட்டும் அதை போச்சுன்னா அவள் மேல பாசம் வந்துடும், அவள் என்ன பண்ணாலும் அதுல நம்ம அது தப்புன்னு சொல்லணும், அது நம்மளோட ஒரு ஏதோ ஒரு விஷயம் தரணும். யார் மேலேயாவது ரொம்ப பாசம் வச்சுக்கோம்னா அவள் பண்ற எல்லாத்தையும் நம்மளோட ஒரு விஷயம் அங்கே இருக்கணும், நம்ம சொல்லி இருக்கணும், அவளோட எல்லா காரியத்தையும் நம்மளோட ஒரு புத்தி அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்மளுடைய ஒரு சொல்றது நம்ம அவள் பண்ற காரியத்துக்கெல்லாம் கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அவள் பண்ற எல்லாத்தையும் நம்மளோட ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒத்த கிட்ட மட்டும் இருந்ததுன்னா எல்லார்கிட்டையும் இருந்ததுன்னா இருக்கும், அதுவும் இருக்கும். ஆனா பந்தம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கிறதுனால. அதனால அப்படி லோகக்ஷேமத்தில் பிரவர்த்திங்கிறது ஆன்மீகத்தில் முன்னேறினா வரும். அப்படிதான் இவர் பிரவர்த்திச்சிருக்கார் அப்படின்னு. அப்படி பிரவர்த்திச்சு இது பாசமா பந்தமா மாறிட்டதுனால இவர் மானாவே பிறந்தார். மானா பிறந்ததுனால இவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அந்த சமயத்துல ஏதோ மானா நினைச்சிட்டு இருந்த காலம் தான் நஷ்டமே தவிர மானா பிறந்ததுனால இவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. மானா பிறந்துட்டார் நஷ்டம் இல்லை. ஏன்னா திரும்பி இங்க திரும்பி சச்சங்கத்தான் இருக்கிறார். மானா இருந்து மானாதான் பிறப்பார், திரும்பி இந்த தபஸ் பண்ண இடத்துக்கே வந்துருவார். இங்கேயே இதே சத்சங்கத்திலே தான் இருந்துட்டு இங்க ரிஷிகள் இருக்கா, ரிஷிகளோட என்ன சத்சங்கம், அதனால இந்த சத்சங்கத்திலேயே தான் இருந்துட்டு இருப்பார். இந்த சத்சங்கத்தை இங்க கதை கேட்டுட்டு இருப்பார், இங்க என்ன நடக்கிறதோ அதில் கலந்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் நஷ்டம் இல்லை பெருசாக இருக்கு. அப்புறம் அந்த மான் ஜென்மாவை விட்டுட்டு அடுத்த ஜென்மால ஜடபரதராக, அந்த ஜடபரதரை என்ன பேருன்னே தெரியல. பாகவதத்தில் அவர் பேருன்னு எதுவுமே வைக்கல. பேரு பரதர் பிறந்தார், ஏன்னா அந்த பேர்ல அவர் கியாத்தியாக பின்னாடி ஜடபரதர்னு அவர் ஜடமா இருக்கிறதுனால ஜடபரதர் பேர் வந்துடுச்சு. அவர் அந்த அவரோட பேரை கூப்பிடுற அளவுக்கு அவர் தன்னோட பேரை தான் இதுன்னு சொல்லிக்கல, கடைசி வரைக்கும் சொல்லிக்கல. அதனால அவர் பேரே தெரியாது. அப்படி இருந்துட்டு இருந்தார். ரொம்ப ஒரு இந்த சமயத்துல எங்கேயுமே மனசை வெள்ள விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப இதுவாயிட்டு. மனசு வெள்ளையே போகக்கூடாது, எந்த விஷயமாவும் நம்ம பிரவர்த்திக்க கூடாது. நம்ம எப்போதும் நம்மளாவே இருக்கணும், நம்ம வாசுதேவன்கிட்டயே மனசை வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு இருந்தார் பரதம். அதனால அவள் அப்பா இவருக்கு என்ன படிப்பு சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதெல்லாம் இவர் கண்டுக்கவே இல்லை. அப்பா அவள் கண்டுக்கல, எதையும் கண்டுக்கல. அவள் அப்பா இதை பார்த்து இந்த கஷ்டத்திலேயே போயிட்டார். இந்த மாதிரி பையன் இது மாதிரி கஷ்டம், இது மாதிரி இருக்கானே, பைத்தியமா இருக்கானே, அவளை பொறுத்த வரைக்கும் பைத்தியம் தெரியாது, என்னன்னு தெரியாது. அதனால போயிட்டான். இவ அம்மா வேற ஒரு அம்மா தான் இருந்தா. வேற ஒரு அம்மா ஜடபரதருக்கு அவ ரெண்டு பத்னிகள் ஒரு பத்னி இருந்தா. அந்த பத்னிக்கு பசங்க உண்டு. அந்த பசங்க இவரை போட்டு குடும்பம் கொடுத்துவா. இவரோட மதிப்பு தெரியாது யாரும், பொதுவாகவே யாருக்குமே தெரியும். இவருக்கும் ஒரு மகான்னாலே பொதுவாகவே எந்த மகானுமே தன்னை எல்லாரும் மதிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் மட்டும் ரொம்ப சாதாரணமா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருப்பான், ரொம்ப சாதாரணமா இருப்பான். அதனால நம்ம பார்த்தாலே நமக்கு அவ பெரிய மகான், அப்படியே அவ போய் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு தோணவே தோணும். சாதாரணமா இருப்பான், ரொம்ப சாதாரணமா இருக்கும். இவர் அப்படிதான் இருந்தார். அதனால இவரை போட்டு கஷ்டப்படுத்துவா, ரொம்ப இது பண்ணுவா, வேலை வாங்குவா. இவர் நல்ல பீவா யுவா சம்மணனாங்கா அப்படின்னு நல்ல இதுவாக இருப்பாங்க, அட்டுமஸ்தாக இருப்பாங்க. அதனால இவரை வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை வாங்குவாங்க. ஆனால் இவருக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாது. ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சா, இப்போ தோண்ட ஆரம்பிச்சா அவ இதோட நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் பண்ணிட்டே இருப்பார். பெரிய குழியாகிடும், பெரிய பள்ளமாயிடும். அதனால கரெக்டாக அந்த ஒரு நான் எனக்கு இந்த வேலை பண்ணணும்னு கொடுத்துருக்கா, நான் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எந்த ஒரு இது அது எதுவுமே தெரியாது. அப்படியே இருந்துருந்தார். அப்படி இருந்துருக்கும்போது ஒரு திருடன், அந்த திருடன் காளி கோவில்ல எனக்கு பையன் வேணும், எனக்கு குழந்தை அபத்தியகாமா, எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுனால நரபலி கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஒரு நரபலி அப்படிங்கிறது வேதத்துக்கு விரோதமான விஷயம், வேதத்தில் கிடையாது, வேத சம்மதமான விஷயம் கிடையாது. ஆனால் அது பிற்காலத்தில் ஏற்பட்டுருச்சு.
பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கோ அதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேதங்கிறது சனாதன தர்மத்தோட ஆதாரம். சனாதன தர்மத்தோட ஆதாரமான கிரந்தத்தில் நரபலி அதாவது ஹிம்சைங்கிறதே பொதுவாக வேத விரோதமானது. எந்த ஜீவனையுமே அதுவும் நம்ம தனக்காக ஹிம்சை பண்ணுறதுங்கிறதே வேதத்தை விரோதமான விஷயம். அதனால நரபலி அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம். அதனால வேதத்துக்கு விரோதமான விஷயம். ஆனால் பிற்காலத்தில் ஏற்பட்டு விடுச்சு. இவன் நரபலி கொடுக்கணும் அப்படின்னு இவன் ஒரு ஆள் அழைச்சி வந்துட்டு இருந்தான். அந்த ஆள் ஓடி போயிட்டான். இந்த மாதிரி நரபலி கொடுக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சது ஓடி போயிட்டான். அவன் ஓடி போனதும் யாரை கொடுக்கறதுன்னு தெரியாம இவர் உட்காந்துருந்தார். இவர் மாட்டுக்கு எந்த இதுவும் தெரியாது. அவன் மாட்டை உட்காந்துருப்பார். உட்காந்துருப்பார். மகான்களை பார்த்தா தெரியும். உட்காந்துருப்பார். எந்த ஒரு பயமோ எதுவுமே தெரியாதவர் மாட்டை உட்காந்துருப்பார். இவர் உட்காந்துருக்காரு. இவர் உட்காந்ததும் இவரை பார்த்ததும் இது மாதிரி நரபலி கொடுக்கணும் வரையடா அப்படின்னதும் கிளம்பிட்டார். அதை பற்றி உடம்பை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது. நரபலி கொடுக்கணும் வா போகலாம் அப்படின்னு வந்துட்டார். இந்த காளி கோவில் அழைச்சிட்டு வந்தா இவருக்கு அலங்காரம்லாம் பண்ணி விட்டான். இவ அம்மா இருந்தபோது பண்ண அலங்காரம் இவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவருக்கு அலங்காரம் அவள் அம்மா இருந்தபோது பண்ணது. அப்புறம் பண்ணவே இல்லை. இப்போதான் பண்ணுறான். அலங்காரங்கள்லாம் பண்ணி அவரை பலி கொடுக்கணும் அப்படின்னு வைக்கிறா. காளிக்கு தாங்கலை. ஏன்னா ரொம்ப ஞானி. சாதாரணமாகவே அம்பாள் ஜெகதம்பா என்ன பலி கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஜெகத்தில் இருக்கிற அந்த எந்த இதை பலி கொடுக்குறோமோ அந்த ஜீவனுக்கும் அம்மா தானே. ஜெகதம்பானா அம்பானா அம்மா தானே. அந்த ஜெகத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு எப்படி எனக்கு பலி கொடுக்கணும்னு எப்படி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண இதையே கேட்க மாட்டாங்கும் போது இப்படிப்பட்ட பிரம்மஞானி அவரை இது மாதிரி பண்ணிட்டுனா அபசாரமாயிடும். இவர் கவலைப்படலை. இவர் வெட்ட வர வரையும் கவலைப்படலை. ஆனால் இவர் கவலைப்படாததுனால காளி கவலைப்பட்டு எழுந்துன்னு வந்துட்டான். இதுலேருந்து எழுந்துன்னு இந்த திருட பசங்க எல்லாரையும் வெட்டி அவருடைய இதெல்லாம் ரத்தத்தெல்லாம் குடிச்சு அடுத்தது மாதிரி ரொம்ப கோரமான காட்சி இந்த விஷயம். இவர் அதை பார்த்து பயப்படாத. இதுதான் பிரம்மஞானி. காப்பாத்தினே ஆஹா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமும் பண்ணலை. எதுவுமே இல்லை. மாட்டுது. அப்படி இருந்தார். ஆட்சி கழிச்சு கிளம்பிட்டார். இங்கே இப்படி இருந்தார். எங்கேயோ அழைச்சு வந்துட்டா. ஆற்றுலேருந்து ரொம்ப தூரத்தை அழைச்சு வந்துட்டா. இவர் அதை பற்றி ஆத்தாரு நமக்கு என்ன தருவாங்க என்ன ஆத்மாலேயே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்படலை. அப்படியே கிளம்பி போயிட்டார். கிளம்பி அப்படியே இதுக்கு போயிட்டு இருக்கார். ஒரு தேசம் சிந்து தேசம் அப்படின்னு ஒரு தேசம். அந்த தேசத்தோட இதில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். அந்த தேசத்து ராஜா ரகுகணன் அப்படின்னு பேர். அவன் கபில வாசுதேவன் இருக்கார் இல்லையா, இவர் கபில வாசுதேவன். அந்த கபில வாசுதேவர்கிட்ட உபதேசம் கேட்கணும், அவர்கிட்ட நம்ம பிரம்மஞானத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு ஒரு ஆசையில் அங்கே வந்துடணும். வரும்போது அவனுடைய வேலையாட்கள்லாம் பூர்வ விஷ்டி கிரீதை சக கிரீதா. அந்த வேலையாட்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்க இந்த ராஜா ஆள்ற நாட்டில் இருக்க அதனால நீ இந்த ராஜா சும்மாவே வேலை செஞ்சாங்க. பூர்வ விஷ்டி கிரீதை சக கிரீதா. அதனால அப்படி சும்மாவே இவர் நடந்துருக்கார். இவரை பார்த்தோன்னே இவர் தோணல வச்சுட்டா இன்னும் அதை பற்றி கவலை போகலாம் அப்படின்னு இவர் போயிட்டு இருக்கும்போது, ஆனால் இவருக்கு என்னன்னா ஒரு நேராக இந்த வழியில் போக மாட்டார். அதாவது இப்போ இங்கே போய் திரும்பணும் அப்படின்னா திரும்பணுங்கிறத சொன்னால் தான் திரும்புவேன், இல்லைன்னா திரும்ப மாட்டேன். நேராக போய் முட்டின்றுவேன். அந்த பல்லக்கு கொண்டு போய் நேராக முட்டின்றுவேன். சொன்னால் எதையுமே அடுத்தவா சொன்னாதான் தெரியும். ஆனால் தெரியும். நேராக போய் முட்டின்றுவேன். திரும்ப பாக்கி பேர்லாம் திரும்புகிறான், இவர் மட்டும் முட்டிக்கிறார் அப்படிங்கிறது இந்த ராஜாக்கு அந்த பல்லக்கு உள்ள போய் முட்டிட்டான். இதில் ரத்தம் வர ஆரம்பிச்சு. முதல்ல பார்த்தா பரிகாசம் பண்ணான். இது மாதிரி இவ்வளோ பெரிய இது கேள்வி உங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு மகானாக கேள், இவ்வளோ வயசாகிடுச்சு உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சிரமம் அப்படின்னு கிண்டல் பண்ணான். அதை பற்றி இவர் அதுக்கும் ஒன்றும் பதில் பேசலை. திரும்பி இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ணதும் இந்த ராஜா ரொம்ப கோபம் வந்துடும்.
ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப திட்ட ஆரம்பிச்சு இது பண்ணதும் இவர் அதுக்கும் பதில் பேசலை. ஆனால் அவன் திட்டி பேசினது உடம்பதான், நீங்கள் பேசினது உடம்பதான்ப்பா, நீ இப்போ என்னை திட்டினது அப்படிங்கிறது என் உடம்பதான், அதனால இது எனக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னான். பிறந்ததுலேருந்து பேசலை, இந்த ராஜாவை பார்த்து இவன்ட்டு தான் முதல்ல பேசுறது, நீ திட்டினது இந்த உடம்பதான் அப்படின்றது இந்த ஞானத்தை பார்த்துட்டு அவன் ரொம்ப பிரமிச்சு போயிட்டான். இப்படி ஒரு ஞானமா இப்படி சொல்கிறேலே அப்படின்னு திரும்பி இறங்கி நீ எனக்கு உபதேசம் பண்ணதோ அப்படின்னு ரொம்ப வேதாந்த விஷயமான சில சந்தேகங்கள்லாம் கேட்டு அதுக்கு ஜடப்பிரதர் பதில் சொன்னார். அப்படிப்பட்ட ஞானம் வாசுதேவன் எல்லாமே ஒன்றுதான். ஞானம் வாசுதேவன் பரம்பதம் அது ஞானம் அத்வயம். அது வாசுதேவன்கிற பேரு பொதுவாகவே வாசுதேவன்கிற பேரு பகவத்பாதா சங்கர பகவத்பாதாலே பாஷ்யத்தில் நிர்குண பிரம்மத்தை சொல்லும்போது வாசுதேவன்கிற நாமத்தை அடிக்கடி போடுறார். திரும்பி அடிக்கடி வாசுதேவன்கிற நாமத்தை, ஏன்னா அந்த வாசுதேவன்கிற நாமம் அப்படி, அந்த வாசுதேவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு இவன் உபதேசம் பண்ணி, அந்த வாசுதேவனை நீ தெரிஞ்சுக்கணும், வாசுதேவனாக நீ ஆகணும், வாசுதேவன் நீ அடையணும் அப்படின்னா அதுக்கு சத்சங்கத்தை தவிர வேறு வழி கிடையாது. சத்சங்கத்தில் இருக்கிற மகான்களை ஆசிரிச்சு அவளுடைய பாதத்தில் இருக்கிற அந்த தூளி நம்மளுடைய தலையில் விழாமல் நம்ம அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு இவனுக்கு அனுகிரகம் பண்ணி இவனுக்கு ஞானோபதேசம் பண்ணி அனுப்பினார் அப்படின்னு இந்த பரதன் சரித்திரம். இதுக்கப்புறம் பரதனுடைய வம்சத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் இந்த பூகோளம் நரகம் இதெல்லாத்தையும் வர்ணிச்சார். பூகோளத்தை பற்றியான வர்ணம் நிறைய இருக்குதுல்ல, கிரகங்களை பற்றி வர்ணனை இருக்கு மேலே பஞ்சமஸ்கந்தத்தில், கிரகங்களை பற்றி வர்ணனை, பூகோளத்தை பற்றி வர்ணனை எல்லாம் இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு. அப்படி இந்த பரீட்சித்துக்கு சுகர் உபதேசம் பண்ணி அவனை நரகத்தை வர்ணனை பண்ணினான். நரகத்தை வர்ணனை பண்ணினதும் அவன் பயந்துட்டான். அதனால மேலே அஜாமிளம் கதையை சொல்லி நாமமகிமை அதை சொல்லி மேலே சொல்லுவார். அது மேலே சாயங்காலம்